ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. டுடே நம்ம பார்க்க போகிறது ஜிக்குக்குடிய ஹேண்டிகேப்ல செய்ய ஒரு கடை. அது 2/2 ஃபைனல் பார்ட். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணிப்போம் அப்படின்னாக்கா, நம்ம ஜங்குக்கு ஜிம்மில் கிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ ஜேகே ஜிம்மில் ஜா லைனில் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்முக்குன்னா அவ்வளோ பெயின், பேர் பண்ணிக்கவே முடியல. ஜேகே அப்படி லிப்ஸ் எல்லாம் அப்படியே பைட் பண்ணியிருக்காரு. பைட் பண்ணி கிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஹங்கரியா நெக்கு கிட்டலாம் அப்படி ஒரு கிஸ் தராரு. ஜிம்மில் தாங்க முடியல. இப்போ ஜிம்மில் கல்ல ஆட்டோமேட்டிக்காக டேஸ் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் ஜேகே மேலே அந்த டேஸ் வந்து படுது அவர் சிக்ஸ் கிட்ட. இப்போ தான் ஜேகே ரியலைஸ் பண்ணுறாங்க. ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஜிம்னு கல்ல அப்படி ஒரு ஜேகே ஜிம்னு வந்து விடவே அவர் கிரிப் பண்ணி பிடிச்சது பாரு. ஜேகே ஜிம்னால கொஞ்சம் கூட அவர் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ண முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஜேகே ஸ்ட்ராங்காக இருக்காரு. பார்க்க தான் ஹேண்டுக்கு அப்படி ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. இப்போ அந்த ஜிம் ஜேகே பார்க்குறாங்க, ஹைட் லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜிம்மோட கண்ணில் அப்படி ஒரு டேஸ் பார்த்துட்டு பார்க்குறாங்க. அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சார் அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் சார் நடந்துக்கிறீங்க கேட்குறாங்க. உனக்கு என்னை பார்த்தா அவ்வளோ கசக்குதா? ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? ஏன் நான் ஹேண்டிக்கு அப்படியே ஒன்று ஹாப்பி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஏன் சார் இவ்வளோ தப்பாக பேசுகிறீங்க சொல்லி கேட்குறாங்க. பின்ன நான் வந்துட்டு அவ்வளோ ஜென்டலாக லவ்வாக சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நீ என்கிட்ட அவ்வளோ கோவப்படல, அப்படி ஏஞ்சி படல, இதுக்கு முன்னாடி பிளேண்டட் பண்ணி அவங்களே நான் அவ்வளோ நல்லவங்களா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் சொல்கிறாங்க. நீ பிளேண்டட் பண்ணி அந்த பொண்ணு பசங்க நல்லவங்க நினைக்கிறியா அப்படி கேட்குறாங்க. அவங்களை கம்பேர் பண்ணும்போது எந்த விதத்தை நான் குறைஞ்சி போனோமா அப்படி கேட்குறாங்க. ஜஸ்ட் நான் ஹேண்டிக்கு அப்படி அதானே ரீசன் அப்படி சொல்கிறாங்க. ராம் சார் உங்களை அப்படி நினைக்கவே இல்லை சார் சொல்கிறாங்க. வேறு எப்படி கேட்குறாங்க. நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் அங்கே பாரு நிமிஷமாக போதும் நிறுத்து. ஓகேவா? என்ன நினச்சிட்டு இருக்கேன்? நான் உங்களை ரொம்ப கடவுள் மாதிரி பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப்பிங் மைண்டாக இருப்பீங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப நல்ல பர்சன், ஜென்டல் மேனர், ரொம்ப டேலண்டான பர்சன். நான் உங்களை அந்த மாதிரி மட்டும் தான் பார்க்குறேன். ஒரு சிஓவா தாண்டி நான் பார்க்கல அப்படி தான் சொல்ல வரா சொல்லி கேட்குறாங்க. சும்மா பார்க்குறாங்க. அப்படி பார்த்துருக்காங்க. ஒரு மனசு அப்படி தான் நினச்சிருப்பாரு. சும்மா அந்த டைலாக்லாம் எங்கிட்ட விடாது. ஓகேவா? ஏன் கடவுளுக்கே காதல் வராதா அப்படி கேட்குறாங்க. நீ கடவுளை பார்க்க தேவை. ஓகே, நான் கடவுளும் கிடையாது, நான் சாதாரண ஹியூமன் தான். ஓகே, நானும் ஒரு ஆர்டினரி ஹியூமன் தான். எனக்கும் லவ் நீடு எல்லாமே தேவைப்படும். ஓகேவா சொல்கிறாங்க. ஜஸ்ட் என்னால் நடக்க முடியாது. என்ன பண்ண சொல்கிறேன், என்ன பண்ண சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு பார்க்குறாங்க. ஜேகே கல்ல அப்படி இருக்கும். இது வரைக்கும் ஜிம் ஜேகே ஒரு பார்த்ததே இல்லை. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஏன் நான் லவ்க்கு டிசர்வ் பர்சன் நினைக்கிறியா அப்படி கேட்குறாங்க. சார் சொல்கிறாங்க. சொல்லு, நான் லவ்க்கு டிசர்வ் பர்சன் நினைக்கிறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மில் வந்துட்டு அப்படி இல்லை சார், நீங்கள் எல்லாத்துக்கும் டிசர்வ் பர்சன் சார் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் நான் உனக்கு டிசர்வ் பர்சன் நினைக்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம்மில் அப்படி இல்லை சார், நான் உங்களை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன். நீ எத்தனை பேர் டேட் பண்ணியிருப்பேன்? அவங்களாம் ஒரு ஆள், அவங்களாம் டேட் பண்ணிட்டு இருக்கா, அவங்களாம் போய் டேட் பண்ணுற, பார்க்குற, சிரிக்கிற, எல்லாம் பண்ணுற. என்ன டேட் பண்ண அவ்வளோ கஷ்டம் இல்லை உனக்கு சொல்கிறாங்க. என்னை மட்டும் உனக்கு அப்படி பார்க்க தோணுது அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு நினச்சதே இல்லை சார், நான் உங்களுக்கு வேறு மாதிரி நினச்சேன் சார் சொல்கிறாங்க. எப்படி அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல, அமைதியாக இருக்காங்க. நான் உங்களோட பாஸாக மட்டும் தான் பார்த்தேன். நீங்கள் ரொம்ப மல்டி டேலண்ட் ஒரு பர்சன், ரொம்ப நல்லா ஹியூமன், யாருக்கும் ஹெல்ப்பிங் மைண்டோட இருப்பீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க. நம்ம ஆஃபீஸில் உள்ள எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க. யாருக்கும் வந்துட்டு கூட குறைச்சி அப்படி பார்க்க மாட்டீங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பீங்க. பாட்டு பார்க்காம பழகுவீங்க. கொஞ்சம் பார்க்க தான் கோல்டாக இருப்பீங்க. ஆனால் எல்லாருக்கூடயும் அவ்வளோ கைண்ட் ஹார்ட்டோட நடந்துப்பீங்க நீங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. ஓ, சாருக்கு என்ன எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் சேம் டைம் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை எந்த மாதிரி பார்க்குறேன்னு மட்டும் தெரியல. எனக்கு ஒரு லவ் வேணும், எனக்கு ஒரு அஃபெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும், எனக்கு ஒரு நீட் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு அது புரியல அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் அப்படி நினைக்கவே சார். அப்படியே தான் நீங்கள் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ண கூட உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு 1000 பேருக்கு எவ்வளோ வந்து நிற்பாங்களே எப்படி சொல்கிறாங்க. ரிச்சா அழகா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க. நான் கேட்கலையே, எனக்கு நீ தானே வேணும் அப்படி சொல்கிறாங்க. வருவாங்க, 1000 பேர் வருவாங்க. என்கிட்ட பெனிஃபிட் என்ன இருக்குன்னு பார்த்து வருவாங்க. ஓகேவா? என்கிட்ட என்ன இருக்குது, என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும், என்னால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டு எதிர்பார்த்து வருவாங்க. அப்படி எதுவுமே இல்லாமல், வித்தவுட் எதுவுமே இல்லாமல் நல்லா கூட நீ வருவல என்கிட்ட அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜெக்கே சார் சொல்கிறாங்க. ஓ சொல்லு, ஒரு வேளை நீ என்ன லவ் பண்ணியிருந்தேனா, நான் என்ன இது ஒன்று புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். நீ இந்த மாதிரி ஜிம்மு தான் நான் நினைக்கிறேன். என்கிட்ட எதுவுமே இல்லாமல் நீ லவ் பண்ணியிருந்து நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு உனக்கு வேணும்னு நினச்சா நீ கண்டிப்பாக என்கிட்ட வந்திருப்பல. என்கிட்ட எதுவுமே இல்லை கூட சொல்கிறாங்க. மணி இருந்தாலும் இல்லாட்டியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம் அந்த மாதிரி கேரக்டர் தான். செக்கி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. உன்னோட அப்பா அம்மாவை தவிர உனக்கு வேறு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது ஒரு லவ் பண்ணுறதுக்கு. எதுவுமே அவங்க மட்டும் தான் உன்னோட வேர்ல்டு. அதை தாண்டி உனக்கு வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது என்கிட்ட அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்குமே ஜேகே ஜிம்மை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. கரெக்டாக தானே சொல்கிறேன், நான் தப்பாக ஒன்று புரிஞ்சிக்கல அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கரெக்டாக தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா எனக்கு என் அப்பா அம்மாவை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், உங்கள் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க. லவ் நான் பார்த்ததே இல்லை இப்போ வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் லவ் பண்ணி நான் ஒரு பர்சன் லவ் பண்ணியிருந்தேன்னா அவங்க பிளைண்டோ இல்லை ஹேண்டிகேப் எனக்கு அப்படி கவலையே இல்லை. அவங்களுக்காக நான் என்னோட பண்ணுவேன், அவங்களுக்காக நான் இறங்கி போவேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ நான் ரிச்சாக இருக்கிறது பிரச்சனையா இல்லை ஹேண்டிகேப்டாக இருக்கிறது பிரச்சனையா அப்படி கேட்குறாங்க. ரிச்சாக பிறந்தது ஏன் தப்பா இல்லை ஹேண்டிகேப்டாக இப்போ இடையில மாறினது ஏன் தப்பா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல. ஏன் சார் அப்படி சொல்லி இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு நீ வேணும். ஓகே, ஒரு நாள் லவ் பண்ணுறேன். உங்கள் அம்மா எனக்கு என்ன கேட்குறாங்க, என்ன பையனை பார்த்து ஒரு நல்ல பையனும் பசங்களாக தான் சொல்லுங்கள். ஏன் என்னை பார்த்து அவங்க ஹியூமனாக தெரியல சொல்கிறாங்க. அப்படி இல்லை சார் சொல்கிறாங்க. எல்லா அப்பா அம்மாவுக்கும் அதானே, எல்லா அப்பா அம்மாவுக்குமே என்ன தான் ஏழையாக இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல கை கால் நல்லா இருக்கிற பையனாக வரணும், சனியில் வந்து நினைப்பாங்க. அதானே அம்மாவும் சொல்கிறாங்க. அப்படி கேட்குறாங்க. ஏன் நல்லா பார்த்து மாட்டேன் நான் அப்படி கேட்குறாங்க.
சொல்கிறாங்க பாரு இவன் என்னால் நடக்க முடியல, இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இப்படி ஒரு ஃபேமிலி என்கிட்ட கூட என்னால் ஓனாக ஏன் பண்ண முடியும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்கன்னு தெரியும், நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு டிராயிங் பண்ணி கொடுத்தீங்கனாலே ஒரு கணக்கில் சேல் ஆகும். உங்களால் உட்காந்த இடத்துல எல்லாமே ஏன் பண்ண முடியும். உங்கள்கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குது, உங்கள் கை கால் எந்த இடமே குறையில, ஈவன் உங்கள் கால் கூட ஒரு பெரிய குறையில, உங்களால் ஜஸ்ட் வாக் பண்ண முடியல அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் அவ்வளோ டேலண்டான ஒரு பர்சன். ஈவன் இந்த பிளேஸ் இப்போ இதுக்கு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் உங்கள்கிட்ட ரோட்டில் விட்டால் கூட உங்களால் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் கம்பெனி எல்லாமே உருவாக்க முடியும். அப்போ சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜக்கி பார்க்குறாங்க, உனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஏ தெரிஞ்சிருக்கு, அப்படி இன்னும் கூட நான் என் மேலே லவ் ஃபீல் வரல சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம், நான் சின்ன வயசுல அப்பா அம்மா தான் உலகம் வாழ்ந்த ஒரு பையன் சடனாக வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணுறது சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறாங்க பாரு, வேண்டிட்டு போகிறப்போ ஒவ்வொரு டைம் அழுதல, அப்புறம் உன்னோட நான் தான் அதிகமாக அழுதேன் ஓகேவா, ஏன்னா எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நினச்சேன் நான் பக்கத்துலேயே இருக்க உனக்கு என் உன்னை என்ன உன் கணக்கு தெரியலையா, இப்போ யாரையும் போய் லவ் பண்ணிட்டு கஷ்டப்படும், யாரையும் போய் பிளேண்டேட் பண்ணிட்டு கஷ்டப்படணுமா அப்படின்னு நினச்சேன். நினைக்கிறேன் ஜிமின் அவங்களும் உனக்கு டிசவான பர்சன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ நினைக்கிறல நான் பணத்தை கொடுத்து அவங்களும் வந்துட்டு போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு சரி நான் அந்த பணத்தை கொடுத்தேன் ஓகே வச்சுப்போம். ஆனால் அவங்களுக்கே வந்துட்டு அந்த பணம் வேணாம் நீ தான் வந்து தோணல அப்படி கேட்குறாங்க. ஃபஸ்ட் அவங்க வந்துட்டு சூஸ் பண்ணது நீ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, செகண்ட் அவங்களுக்கு வந்துட்டு அந்த மணி சூஸ் பண்ணது ரீசன் அவங்களுக்கும் பெனிஃபிட் வேணும் ஓகேவா, ஏன்னா அவங்களும் லைக் ஒன்ன மாதிரி மிடில் கிளாஸ் தான். ஆனால் நீ அந்த மாதிரி பர்சன் கிடையாது சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஓகே, இதே அவங்க பேசுகிற நான் இருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி பர்சன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீ ஜிம்மில் விட்டுப்போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா நான் என்ன பண்ணிப்பேன் தெரியுமா, இவன் நான் மிடில் கிளாஸில் ஒரு போர் பையனாக இருந்தால் கூட நான் அதுக்கு விட்டு கொடுக்கணும், எனக்கு பிடிச்ச பர்சன் இதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த எந்த பர்சன் வந்துட்டு மணி கொடுத்து என்னை வந்து உன்னை பிடிக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆர்டர் பண்ணி ஒன்று அவங்களுக்கு முன்னாடி வாழ வச்சு காமிப்பேன் என் கூட அப்படி சொல்லி ஜெயிக்க சொல்கிறாங்க. உண்மையாகவே உன்னை பிளைண்டேட் பண்ணவங்க யாருமே அப்படி ஒரு பர்சனே கிடையாது ஜிமின் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நோன்னு சொன்னாங்க, செகண்ட் டைம் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உடனே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தெரியுமா ரீசன் என்ன, எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் தேவைப்படுது ஜிமின் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒன்றை பற்றியே யோசிக்கவே இல்லை, அவங்க பற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் சொல்லியிருப்பாங்க இல்லை உனக்கும் நல்ல லைஃப் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் விட்டு போனால் சொல்லிட்டாங்க. உண்மையாகவே அவங்க அப்படி கிடையவே கிடையாது ஓகே புரிஞ்சுக்கோ ஜிமின்னு சொல்லிட்டாங்க. நீ அவங்களும் டிசவான பர்சன் இல்லை, நீ எனக்கான வேண்டா, நீ எனக்காக வேணா, உன்னை அப்படி பார்த்துப்பேன், நீ நினைக்கிறியா என்னால் பார்த்துக்கூட சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லை சார், ஆனால் அம்மா சொல்கிறாங்க பாரு எப்போவுமே உன்னை அப்பா பற்றி யோசிப்பியா, உனக்காக ஒரு லைஃப் கூட யோசிக்க மாட்டியா. சரி நான் கேட்குறேன் நீ என்ன யோசிக்கிற, எந்த மாதிரி லைஃப் வாழணும்னு ஆசைப்படுற சொல்கிறாங்க. உன் அப்பா அம்மா சொல்கிற பர்சன் மேரேஜ் பண்ணிக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அவ்வளோதானே சொல்கிறாங்க. அதை தாண்டி உனக்கு ஒரு லவ் உனக்கு ஒரு அஃபெக்ஷன் ஒரு ஆசை எதுவுமே இல்லையா உனக்கு அப்படி கேட்குறாங்க. அப்பா அம்மா மேலே பாசமாக இருக்கிறதா இல்லைன்னு சொல்லல, ஆனால் அதுக்காக உனக்காக ஒரு வாழ்க்கை வாழவே மாட்டியா, உனக்குன்னு சுயமாக யோசிக்கிற முடிவு எடுக்கிற அந்த இது இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு என்ன சொல்லவே தெரியல. அப்படி இல்லை சார் அதை சொல்கிறாங்க எனக்கு புரியுது ஓகே உங்கள் அப்பா மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுக்க சொல்லிட்டு சேம் நானும் என் அப்பா மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க. ஜிமுக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஃபஸ்ட் என்னை பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ என்னை பற்றி என்ன யோசிக்கிறேன்னு சொல்ல ஓகேவா, ஆனால் நல்லா கேட்டுக்கோ எந்த ஒரு சுச்சுவேஷன் விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்னதுக்காமா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ எந்த நான் எக்ஸ்பெக்ட் ஓகேவா, நீ எந்த நான் உண்டு அவ்வளோதான். இது உன் அப்பா அம்மாவே அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு எனக்கு பற்றி கவலை கிடையாது ஓகேவா, அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி பண்ணிக்கிட்டாலும் சரி, நீ என் ஒய்ஃப் நான் ஹஸ்பண்ட் அதை யாரும் மாற்ற முடியாது சொல்லிட்டு ஜம் தான் ஜிம்மு பார்த்து சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கிறீங்க என்ன அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. ரேஸாக லவ் பண்ணுறேன் ஓகேவா, லவ்வே வேணாம்னு நினச்ச ஒரு பர்சன் நான் ஓகே 5 years வாழ்க்கையை வெறுத்துட்டு இருந்தேன். ஆனால் 2 years பிஃபோர் தான் என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான். ஆனால் அப்பயே நான் யோசித்தேன் நம்ம ஆசைப்படுத்த ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு தயக்கம் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக போக என்னையும் அறிமுறை ரொம்ப ஃபாலோ ஆகிட்டேன் ஓகேவா. அதுக்கப்புறம் எப்பவும் விட்டு கொடுக்க முடியாது சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஓகேவா. நீ யாருக்காகவும் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஹேண்டிகேப் தான். ஆனால் அதுக்காக வந்துட்டு எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்கு கூட அவசியம் இல்லை, ஏன்னா நல்லா பார்த்துக்க முடியும், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜெகே கல்ல அப்படி ஒரு கோவம் அந்த உண்மை அந்த காதல் எல்லாமே இருக்குது. ஜிம்முக்கே ஒரு மாதிரி ஜெகே பார்க்குறாங்க. இங்கே பாரு ஃபஸ்ட் என் லைஃப்பில் நடந்து நான் சொல்கிறேன் ஓகேவா, அதுக்கப்புறம் கேட்டுக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்படி அமைதியாக பார்த்துருக்காங்க ஜெகேவை. இப்போ 5 years பிஃபோர் தாண்டா நம்ம ஜெகேவோட வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, இப்போ ஒரு பார்ட்டி. இப்போ டாக்கா இது வந்துட்டு நம்ம ஜெகேவுக்கு மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க அப்பா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு பார்ட்டி அதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க, இது வரைக்கும் ஜெகே அந்த பொண்ணை கூட பார்க்கல, ஜெகேட அப்பா அம்மா அந்த பொண்ணை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. சரின்ட்டு நம்ம ஜெகே விட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேகி அதுக்கப்புறம் நம்ம ஜோஹோ போயன் நாம் இருக்காங்க. அப்போ அது யார்ப்பா சொல்லுங்க சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுங்களா சொல்கிறாங்க. சரி இப்போ லைட் 1 செகண்ட் ஆஃப் ஆகுது, ஆஃப் ஆகிட்டு ஆன் பண்ணும்போது ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக ஜேகே பக்கத்தில் நின்றுருக்கா, ஏன்னா ஜேகே கொஞ்சம் தள்ளி நிறுத்திருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ணியிருக்கா, பர்ஃபெக்ட் மேட்சில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி தான் அது. எப்படினாக்கா அவங்க மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அது என்கேஜ்மெண்ட் பார்ட்டியாக மாறிடுச்சு. அது எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாமே அங்கே வந்துருக்க எல்லாமே விஐபி கெஸ்ட் தான் பார்க்குறாங்க. வா மிஸ்டர் ஜோன் இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க வந்துட்டு என் ஃப்ரெண்டோட பொண்ணு சொல்லிட்டாங்க, பேர் ஜியா, ஃபாரினில் படித்தவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, என் பையனுக்காகவே நான் வந்து பார்த்த ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. இவங்க மட்டும் தான் வெளிலேருந்து வர பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லாமே வீட்டிலே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நாங்கள் இருந்தாங்க, ஃபியான்ஸே எங்கள் பசங்களுக்கு, இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வெளிலேருந்து வராங்க அப்படி சொல்கிறாங்க. ஜேகே கொஞ்சம் ஜியாவுக்கும் ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஜியா ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஜிமின் ஜங்குக்கு ஃபஸ்ட் டைம் ஜியாவை பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. எங்கள் அப்பா சொல்கிறாங்க, ஜங்குக்கு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க பாரு நீங்கள் ரெண்டு எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்பா கொஞ்சம் டைம் இருக்கு சொல்கிறாங்க, பாருப்பா எங்கே கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க ஓகேவா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பார்த்து சிம்பிளாக முடிச்சிடுவோம், இதுக்கப்புறம் நீங்கள் டைம் இருக்கும் 3 months அதுக்கப்புறம் மேரேஜ் நடக்க போகுது. ஸோ 3
மந்த்ல நீங்கள் டேட் பண்ணுங்க, ஒருத்தர் டேட் பண்ணுங்க, உங்க 2 பேருக்கு ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜேக்குக்கு அந்த செகண்ட் வரைக்கும் மேரேஜில் விருப்பம் இல்லை, அவங்க அப்பா அம்மா சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார், ரொம்ப ரிச்சான ஃபேமிலி, அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இருக்கும். சார் நம்ம ஜேகேவும் ஓகேப்பா சொல்கிறாங்க, ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்குறா, ஜேகேவை பார்த்துட்டே இருக்காவா. சார் நம்ம ஜேகேவும் வந்துட்டு ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ஜங்கு, உங்களை பற்றி எல்லாமே அங்கிள் சொல்லிட்டாங்க, என் அப்பாவும் சொல்லிட்டாங்க. நான் ஃபாரினில் இருக்கும்போது அவங்க பிக்சர் எல்லாம் பார்த்துட்டு நேரில் பார்க்குறேன், உண்மை சொல்ல நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ ஜேகே நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க, தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே நின்றுருக்காங்க. எல்லாரும் வந்து ஹாப்பியாக வந்துட்டு விஷ் பண்ணிட்டு கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாரும் ரிசீவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபைனல் அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஜியா அவங்க ஃபேமிலியில் கிளம்பி போயிடுறாங்க. ஜங்கு பார்க்குறீங்க, என்னப்பா இதெல்லாம் சொல்கிறாங்க, டே இங்கே பாருடா எனக்கு தெரியுண்டா நீ யாரையும் லவ் பண்ணலாம் சொல்லிட்டு டேட் பண்ணல, நீ அப்படியே வந்து சிங்கிளாகவே இருந்துட்டேன், இவங்களுக்கெல்லாம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்து பாசம் இருந்துட்டாங்க, உனக்கு தான் யாருமே இல்லை, அதான் உனக்காக நான் பார்த்து ஒரு பொண்ணு ஓகேவா, உனக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பா, நீங்கள் 2 பேர் நிற்கும்போது ஹைட்டு வெயிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அவளும் நல்லா படிச்சிருக்கா ஓகேவா, என் ஃப்ரெண்டோட பொண்ணு, ஏன்னா நம்ம அளவுக்கு அவங்க ரிச்சு கிடையாது, எனக்கு அவங்க ரிச்சு தான் நம்ம அளவுக்கு கிடையாது, ஏன்னா உனக்கு தெரியும், ஏன்னா ஜேகேயோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலி, அது கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அவனுக்கு மேட்சாக இருப்போம் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியாவுக்கு இந்த வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் அதை ஷேர் கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. ஜேக்கோட ஃபேமிலியோட கல்ச்சர் என்னன்னாக்க அவங்க வீட்டுக்கு சனிலா அப்புறம் டாட்டர்லாம் வரப்போகிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட சர்நேமையும் ப்ராப்பர்ட்டியும் கொடுப்பாங்க. இது அவங்க ஃபேமிலியோட கல்ச்சர், அது மாதிரி ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அப்படி ஜியாவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போலாம் கேட்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க வெளிலேருந்து வராங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் கூட இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளாம் ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்களா இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் கொடுத்து கரெக்டாக எல்லாருக்குமே கரெக்டாக தான் கொடுத்தோம், அவங்க வெளிலேருந்து வரனால அப்படி கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காதா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கொடுக்கலாம் நினைக்கிறேன் சொல்லும்போது எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கும் பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, அப்பா நீங்கள் சொல்லுங்க பாடா, நான் 1க்கு 2 டைம் நல்லா விசாரிச்சேன் ஓகேவா, ஜியோட கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் தான், என் ஃப்ரெண்டோட பொண்ணுன்றத தாண்டி அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான் ஓகேவா, உனக்கு பர்ஃபெக்டாக இருப்பா, அவளுக்கும் பிஸ்னஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேவா, உனக்கு அவளுக்கு அந்த கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஹெல்ப் கூட பண்ணுவா சொல்கிறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க, ஏன்ப்பா ஜங்குக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவங்களுக்குலாம் யாரும் ஹெல்ப்புக்கு தேவையில்லை சொல்கிறாங்க, அவனே ஓன் ஃபிட் தான் நிற்கிறான். இப்போ என்ன ஜேகே நம்ம கம்பெனி அவன் நடத்திட்டு இருக்கான், ஓனாக தானே கம்பெனி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜேகே மட்டும் ஓனாக பிஸ்னஸ் ஏன் பண்ணியிருக்காங்க, அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அவரே ஓனாக கிரியேட் பண்ணியிருக்காங்க, மற்றவங்களும் ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அதுவும் கரெக்ட் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குங்க, பார்ப்பா ஜங்குக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க பொண்ணு ஓகேவா, நல்லா பேசிட்டேன், அவளுக்கு எல்லாமே தெரியுமா, என்ன ரிச்சான பொண்ணு இருந்தாலும் குக் பண்ண வருமாமா, எல்லாமே உங்களுக்கு தெரியுமா, பர்ஃபெக்ட் ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குற அம்மா குக் பண்ணுற ஒரு விஷயமா சொல்கிறாங்க, உண்மையாக அவனுக்கு எல்லாமே தெரியுமா, நான் கூட நினச்சேன் ரொம்ப ரிச்சான பொண்ணாக இருக்கா, எல்லாம் தெரியுமா சொல்லிட்டு நான் நினச்சேன்னா, அப்போ நான் கேட்ட உடனே எனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு அவளுக்கு மேட்சாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம எந்த பிடிச்சோ அவங்களுக்கும் அந்தளவுக்கு ஓரளவுக்கு நம்மள அளவுக்கு எல்லாம் கூட அவள் ரிச்சான பொண்ணு தானே அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் குக் பண்ண தெரியும், எல்லாமே வரும், சுகாவுக்கு குக் பண்ண வரும், டேக்கு குக் பண்ண வரும், என்ஜேவுக்கு அப்படி தான், நாம்ஜன் அப்படி தான் எல்லாருக்குமே, நாம்ஜன் கூட அவளுக்கு குக் பண்ண வராது, மற்ற எல்லாருக்கும் வரும். அப்போ நீ நல்லா குக் பண்ண இல்லையா, அவங்களுக்கு நான் கேட்டேன் குக் பண்ண வரும், அவளுக்கு பிஸ்னஸ் வரும், அவளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா அப்புறம் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா ஒரு பணக்கார பொண்ணுக்காக அப்படி ஒரு குட்டி வந்து மேரேஜ் பண்ண வைக்க மாட்டோம், அவங்களுக்கு எல்லா டேலண்ட்டும் இருந்தால் மட்டும் தான் மேரேஜ் பண்ணி வைப்போம் ஓகே, அவளுக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்குது சொல்கிறாங்க. சரி அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனலாக இப்போ நம்ம ஜேகேவும் ஜியாவும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கனாக்கா, எப்படினாக்கா 1 வீக் ஆஃபர் 2 பேர் வெளில போயிருக்காங்க. இப்போது ஜேகே பார்க்குறாங்க, ஜேக்கிட்ட சில விஷயங்கள் கேட்குறாங்க, உனக்கு வந்து பிடிச்சிருக்கா, நீ எந்த மாதிரி டைப்ஸ் கேட்குறாங்க, அவள் வந்து சொல்கிறா எல்லாமே ஜேக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறா, ஜேகேக்கும் பிடிச்சிருக்கு ஓகே, அப்பாவும் பார்க்குறாங்க கரெக்டு தான், நம்மளுக்கும் லவ் எதுவும் இல்லை, அப்போ இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கா அப்படி நல்ல டேலண்டடாக தான் இருக்கா. இப்போ ஜியா கேட்குறா, ஜங்கு அவங்கள்ட்ட ஒன்று கேட்க வாசிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் லவ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க, இல்லை சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க, இல்லை உங்களை மாதிரி அழகான பசங்களாம் வந்து நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க, டேட் பண்ணுவாங்க, நம்மளோட ரிச்சான பசங்களாம், அதுவும் நீங்கள் சொல்லவே வேணாம், நீங்கள் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 பொண்ணுலாம் டேட் பண்ணிட்டு நினச்சா சொல்கிறாங்க. என்ன ஜேக்கே கேட்குறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க, நீ ஃபாரினில் வளர்ந்து அப்படி பேசுகிற ஜியா அப்படி கிடையாது, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் டேட் பண்ணதை சொல்கிறாங்க, அப்பா என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் எனக்கு நினைக்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜியா சொல்கிறாங்க. ஜேக்கும் சரி ஓகே சொல்லி 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்லா தான் போகுது 2 பேருக்குமே. ஜேக்கும் அந்த பொண்ணு எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறாங்க, வெளியே டேட் கூட்டிகிட்டு போகிறாங்க, அவர் ஆஃபீஸ் டைம் போக மற்ற டைமில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மூவி போகிறாங்க, தேட்டருக்கு அது மூவிக்கு போகிறாங்க, அவன் பார்க்கு பீச்சு சொல்லிட்டு எல்லா பிளேஸ் கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் ஜியா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு பார்ட்டி வச்சிருக்காங்க, உங்களை கூட்டி போய் இன்ட்ரோ பண்ண சொல்லி கூப்பிட்றா. சரி ஜேக்கும் போகிறாங்க. ஜேக்கை போய் பார்த்தாக்கா அந்த பொண்ணுங்களாம் ஜேக்கை பார்த்து பயங்கரமாக சொல்லி விட்றாங்க. அவங்க பார்க்குறாங்க, ஜியா நீ ரொம்ப லக்கி ஜியா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இல்லை ஹஸ்பண்ட் பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கு ஒரு மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லவும் அதை சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க ஜேகே சார் சொல்கிறாங்க. ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம்னு கேட்குறாங்க. ஜேக்கு அது பிடிக்கல, அது வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஜியா தான் தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க ஆசைப்படுறாங்க எடுத்துக்கோங்க சொல்லவும் சரி ஜேக்கும் விட்டுறாங்க. இப்போ ஜேகே பக்கத்தில் வந்து பொண்ணுங்களாம் பிக்சர்லாம் எடுக்கிறாங்க, ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ ஜேகே அப்படி இருக்காரு இப்படி இருக்கா சொல்லிட்டு அவரோட பற்றி அவருக்குள்ளே வர்ணிக்கிறாங்க. ஜேக்கு பிடிக்க மாட்டேது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லாமே பொண்ணுங்க தான், பசங்க யாரும் இல்லை. ஜேகே பார்க்குறாங்க, ஜியா தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி தண்ணி என்ஜாய் பண்ணுறியா, அவங்களும் கொஞ்சம் கூட ஹாப்பியாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, நான் இதுக்கு 3rd பர்சன் அப்படி சொல்லிட்டு
ஜவுக்கு சொல்கிறாங்க. ஆச்சு ஜவுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தேர்ட் பர்சன் எங்களோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வந்து வெளில கிளம்புறாங்க. வெளில போய்ட்டு ஆல்மோஸ்ட் வெளில ரீச் ஆகிறாங்க. இப்போ வெளில ரீச் ஆகும்போது ஜெக்கி பார்க்குறாங்க கார்க்கு எங்கே வச்சுட்டு வந்துடும் சொல்லி ரிட்டன் வராங்க. ரிட்டன் வந்து பார்த்தாங்க இங்கே ஜெக்கி கிட்ட ஜியா கிட்ட ஒரு பொண்ணு ஒரு பர்சன் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுங்களாம் தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏய் விட்றா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க யாராக இருப்பான்னு சொல்லிட்டு ஜெக்கி உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு ஜியா அப்படி கூப்பிட்றாங்க. டக்குன்னு ஜியா திரும்பி பார்க்குறா. பார்த்துட்டு பயந்து போயிடா. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. அந்த பர்சன் ஜெக்கை பார்த்து மறைக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஜியா இவங்க யார் என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜியா தான் சங்குக்கு அப்புறம் சங்கு பார்த்து ஹேண்டை பிடிக்கிறா. ஜெக்கி பார்க்குறாங்க என்னாச்சு சொல்கிறாங்க. அது அவன் காலேஜ் படிக்கும்போது அவள் வந்து ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறார். காலேஜ் படிக்கும்போது வந்து ஒன் சைட் லவ் பண்ணேன்னா அப்போ வந்துட்டு அவனும் அங்கே தான் படித்தான். நான் படித்தேன் ஃபாரினில் தான் அவனும் யூஎஸில் தான் படித்தான். இங்கே வந்துக்கப்புறம் இப்போ தான் எனக்கு பார்க்குறான். என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். நான் சொல்கிறேன் எனக்கு என்கேஜ்மெண்ட் தான் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது கேட்குறேன். சொல்கிறான் அவன் கேட்க மாட்டான். என்கிட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணுறான் ஒரு மாதிரி அப்படி சொல்லிட்டு தப்பாக பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவும் ஜெக்கி கோவம் வந்துடுது. அவர் டேரக்டாக வந்து பர்சனை கொஞ்சம் பார்க்காம ஒரு பொண்ணோட ஹேண்ட் பிடிச்சி பிரச்சனை பண்ணுற சொல்லிட்டு அடிச்சிடறாரு. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க ஏய் அவளுக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்க நீ அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க பாரு ஒரு பர்சன் பிடிக்கலாக்கா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ரொம்ப தப்பு எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிடுச்சு இப்போ அப்படி சொல்லிட்டு நான் ஜங்குக்கு வந்து பர்சன் அடிச்சிடுறாங்க. அடிச்சு பர்சன் பேர் கூட கேட்கல ஜஸ்ட் அடிச்சுட்டு கார்க்கு எடுத்துட்டு நீ வா நான் ட்ராப் பண்ணிடுறேன் சொல்கிறாங்க. ஓகே ஜங்க் சொல்லிட்டு பொண்ணு ஜங்க் கூட வந்துடுறா. அந்த பொண்ணு ஜங்க் கூட வந்துட்டா வந்துட்டு ஜங்குக்கும் ட்ராப் பண்ணிட்டு போயிடறாங்க. இப்படி தான் அடிக்கடி ஜியாவும் வெளில போவாங்க. அப்போலாம் அந்த பர்சன் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான். ஆனால் ஜெக்கி ஒரு டைம் அந்த பர்சன் பேர் கூட கேட்காம என்னதான் பிரச்சனை சொல்லிட்டு அடிச்சுட்டே தான் இருப்பாரு. அடி இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஜெக்கிக்கு ஒரு கட்டத்தில் மாறி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு கேஷுவலாம். இப்போ அப்படியே 2 months போகுது. ஜேகேக்கு ஜியாவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாகவே ரொம்ப ஹானஸ்ட்டாக பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து என்ன பண்ணுறாரு ஒரு டைம் குக் பண்ணிட்டு வர ஆஃபீஸ்க்கு குக் பண்ணிட்டு வந்துட்டு ஜேகே உங்களுக்கு நாளைக்கு குக் பண்ண சொல்லவும் ஜேகேக்கு பிடிச்சிருக்கு. இல்லை ஜியா குக் பண்ணுறா ஒரு பெரிய விஷயம் எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு எனக்கு எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருப்பேன். எனக்கு வந்து உங்க குக் பண்ணி தரணும் ஆசை சாப்பிடுங்க சொல்லவும் ஜேகேவும் சாப்பிட்றாங்க. ஜேகேக்கு வந்து நிறைய ஒரு ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மனசார தான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எல்லாமே மனசார பண்ணுறாரு. என்னால் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு லவ்வில் மற்றபடி எல்லா அஃபெக்ஷனும் அவருக்கு மேலே வந்துடுது. நம்ம ஃபியான்சி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மேலே டேட் பண்ணிருக்காங்க. ஜேகே அந்த பொண்ணு ஃப்ளவர்ஸ் வாங்கி தராங்க. ஃப்ளவர்ஸ் அப்புறம் சம் கிஃப்ட்லாம் வாங்கி தராங்க. 2 பேரும் மேலே டேட் பண்ணுறாங்க. ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜியாவும் அப்படி தான் இருக்கா. ரொம்ப கேரிங்காக இருக்கா. வீக்கெண்ட் அவங்க வீட்டுக்காரர் ஒன்றா கேதர் ஆகுறாங்க. ஃபேமிலி டின்னர் சாப்பிட்றாங்க. ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் மேரேஜ் ஆகிறதுக்கு 1 week மட்டும் தான் இருக்குது. இப்போ ஜியா பார்க்குறா. ஜியாவுக்கு வந்து பர்த்டே வருது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜியா உனக்கு என்ன கிஃப்ட்னு சொல்கிறாங்க. நான் தான் கேட்டேனே எனக்கு வந்து லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. அது மட்டும் கிஃப்ட் ஆமாம் எனக்கு அது மட்டும் கிஃப்ட் வேறு எதுவும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. எனக்கு நிறைய வாங்கி கொடுத்துருங்க போதும் அளவுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருங்க. இதுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போங்க. கூட்டிட்டு போய் நீங்கள் அது மட்டும் டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும் சொல்லவும் ஜெக்கியும் சரி ஓகே நம்ம ஃபேன்ஸி ஆசைப்படுறாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அப்படி கூட்டிகிட்டு போகும் தான் ஒரு பிளேஸ் போகிறாங்க. போயிட்டு ஜியா பார்த்தாக்க அங்கே நிறைய அரேஞ்ச் பண்ணிக்கா. ஜேகேக்காக கன்ஃபர்ஸ் பண்ணுறா. அவளே லவ் இப்போ ஜேகே பார்க்குறேன் அவளுக்கு பிடிச்சிருக்கு ஒரு பொண்ணு அவளை அந்த கன்ஃபர்ஸ் பண்ணுறா. எனக்கு வந்து உண்மையில லவ் அப்படி தெரியல ஜியா. எனக்கு வந்து ஒய்ஃபாக வந்து நான் பிடிக்கும் நான் பத்திரம் பார்த்துப்பேன். என்னோட ஃபியான்ஸியாக இருக்க இப்போ அப்படி ஃபியூச்சர் ஒய்ஃபும் நல்லா பார்த்துப்பேன். அந்த லவ்ன்றது அந்த லவ்ன்றது வருஷம் சொல்கிற அளவுக்கு ஒரு அந்த இது இல்லை. மற்றபடி ரொம்ப பிடிச்சிருக்கு கேரிங்கான ரொம்ப பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜியா பார்க்குறேன் எனக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி லவ் ஃபாலோ ஆக சொல்லிட்டு ஆனால் ரொம்ப கேரிங்காக இருக்கேன். உங்களுக்கு கேரிங் தான் என்ன வந்து ஃபாலோ ஆக வச்சிருச்சு. நான் உங்களுக்கு லவ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு கன்ஃபர்ஸ் பண்ணுறா. அவள் பர்த்டே அன்னைக்கு ஜேகே ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நீங்கள் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க ஐ லவ் யூ டூ ஜியா நீங்கள் சொல்லுவீங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இப்போ வந்து பக்கம் ஜேக்கும் ஜியாவும் அந்த டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தனியாக எப்படினாக்கா ஒரு ஹில்ஸ் பகுதி போல போயிருப்பாங்க 2 பேரும். ரொம்ப நேரம் ஹாப்பியாக இருப்பாங்க. இது எப்படினாக்கா சும்மா நார்மலாக பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. ஒன்றா எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜேகே வந்து பொண்ணுக்காக சிங்கிங்லாம் பாடிருப்பாரு. ஒரு சாங் பாடிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. ஃபைனில் வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி க்ரௌடாக இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது. சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ட்ரைவ் பண்ணிருக்காங்க. அங்கேனா ரொம்பலாம் கார்லாம் வரல. ஏன்னா அந்த பிளேஸ் அப்படி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா மாதிரி இருக்கும். லைக் அப்படி அந்த மாதிரி பிளேஸ் தான். இப்போ ஜேகேவும் ஜியாவும் காரில் போயிட்டுருக்காங்க. இப்போ இவங்க காரை ஃபாலோ பண்ணி ஒரு கார் பின்னாடி வந்துட்டு இருக்கு. செக்கி பார்க்குறாங்க. இப்போ மிரரில் என்ன இந்த சைடில் காரே வரல. அது ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த கார் நம்ம கிராஸ் பண்ணி போகலாம் எதுக்காக ஃப்ரீயாக வந்துட்டு இருக்கு. சொல்லி ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஜெக்கியை பார்க்குறாங்க. ஜியா நிசல் பிள்ளை போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஏன் ஜெக்கி என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. மேபி நம்மளுக்கு பிஸ்னஸ் இனிமேல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீ சேஃபாக இருக்கும் சொல்லி ஜெக்கே சொல்லவும் ஜியாக்கு வந்து பார்க்குறாங்க. ஜியாக்கு வந்து ரொம்ப ஜெக்கி மேலே லவ் அதிகமாக இருக்குது. அப்படியே ரொம்ப அழகாக ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் ரொம்ப கேரிங் பர்சன் ஜெக்கே உண்மையாக உங்களை ஹஸ்பண்ட் அடையிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் எமோஷனல் ஆகாது நீ நார்மலாக வா சொல்லிட்டு அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா பத்திரமா கூட்டிட்டு போகணும் நம்ம நம்பி வந்த பொருளையா பத்திரமா கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து பத்திரமா கூட்டிட்டு வராரு. அந்த கார் இவங்க பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இந்த காருக்கு பண்ணி ஒரு கண்டெய்னர் வேறு வருது. அது பார்க்குற ஜெக்கிக்கு எதுவும் மாதிரி தப்பாக ஃபீல் ஆகுது. சரிட்டு அவர் கொஞ்சம் கார் எடுத்து ஓரமாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிடலாம் அது போட்டோன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த கார் ஸ்டாப் பண்ணணும் அந்த காரும் ஸ்டாப் ஆகுது. அந்த கண்டெய்னரும் ஸ்டாப் ஆகிடுது. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னது எனக்கு பூரி லேசிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அகைன் நம்ம ஜெக்கி கார் எடுக்கிறாங்க. சரிட்டு அந்த கார் அகைனுக்கு ஃபாலோ பண்ணுது. எங்கேயோ ஒரு தப்பாக இருக்குது. சரிட்டு இப்போ அவர் அப்பயும் கால் பண்ணுறாரு. ஷுகாவுக்கு தான் கால் பண்ணுறாரு. இப்போ ஷுகா பார்க்குறாங்க சொல்லி ஜெக்கே சொல்கிறாங்க. எங்களை ஏதோ ஒரு கார் ஒன்று
நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, எனக்கு வந்து சம்திங் பேட் வந்து ஃபீல் பேடாக இருக்குது சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு ஆமாம் எனக்கு சம்திங் ஃபீல் பேடாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு நான் லொக்கேஷன் சொல்கிறேன், அங்கே வந்து கொஞ்சம் வந்துடுறீங்களா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு நீ சொல்லிட்டு இப்போ லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம். இந்த பக்கம் சுகாவும் நம்பிச்சு தான் கிளம்புறாங்க. ஜேக்கு இது பிரச்சனை போல சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜேக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க பிசினஸ் எனிமீஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா எந்த அளவுக்கு மணி இருக்கும் அந்த அளவுக்கு ப்ராப்ளம் நம்மள இருக்கும் இல்லையா, அப்படிதான் யாரும் பிசினஸ் எனிமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. கார் எப்படியா வந்துட்டு எடுத்து ட்ரை பண்ணிட்டு போயிடலாம், சுகாவும் நம்பிச்சு ரீச் ஆகிட்டாங்கனாக்கா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாடி காசு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கையோட ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கார் விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெக்கிக்கு அவள் ரொம்ப பயம் வருது, ஏன்னா அவருக்கு என்ன பரவாயில்ல தன்னை நம்பி வந்து ஜியாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜியாவை சர்வ் பண்ணி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த கார் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஸ்பீடாக வருது. ஜெக்கி பார்க்குறாங்க இப்படி இப்படி இடிச்சுனாக்கா கண்டிப்பாக ஜியாக்கு தான் ஆபத்தாகும், எனக்கு அந்த சைடில் வந்துட்டு ஸ்டோன் இருக்குது, இந்த பக்கம் இடிச்சுனாக்கா ஜியாக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஜெக்கி அப்படியே காரை யூட்டன் போட்டுறாங்க. இப்படி டர்ன் பண்ணுறாங்க. அப்படின்னா குறுக்க நிறுத்திட்டாரு நடு ரோட்டில். டக்குன்னு காரை இப்படி யூட்டன் குறுக்க நிறுத்தும் போது அப்படி அந்த கார் வந்து ஜேக்கே தான் இடிக்குது. இப்போ டிரைவிங் சைடு தானே ஃப்ரண்ட்டில் இருக்கும், அந்த போய்ட்டு இடிக்கும் போது அந்த பக்கம் இருக்கிற ஜியாவை ஜேக்கே வந்து சர்வ் பண்ணுறாரு. எப்படின்னாக்கா அந்த கார் இப்படி இந்த இடிக்கிறப்போ அவருக்கு எதுவும் ஆயிரக்கூடாது சொல்லிட்டு அவள் ஹேண்ட் அப்படியே பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, கீழே விழுந்துடக்கூடாது சொல்லிட்டு அவர் பிடிச்சிக்கிறாங்க. செல்ஃபிலோட ஒரு சேர்த்து பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேக்கோட பக்கம் தான் அந்த கார் வந்து இடிச்சிருக்கும். ஜேக்கோட லெக் கிட்ட நல்லா அந்த ஜேக்கோட கார் டோரே ஓப்பன் ஆகி அப்படியே அந்த கால் கிட்ட தான் இடிச்சிருக்கும். அப்படியே ஜேக்கே மயங்கிடுறாங்க. ஜியாக்கா எதுவுமே ஆகலை, அப்படியே கார் ஸ்டாப் ஆகுது. இதுக்கப்புறம் 4 days ஆஃப்டர் தான் நம்ம ஜேகே ஐஸ் ஓப்பன் பார்த்தாக்கா ஒரு ஹாஸ்பிட்டல் சுற்றி பார்த்தா ஹாஸ்பிட்டலில் அது ஒரு ரூமு ஒரு வார்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஜேக்கோட மொத்த ஃபேமிலி அங்கே இருக்குது. எல்லார் கண்ணிலையும் அவ்வளோ டேர்ஸ். இப்போது ஜேகே ஐஸ் ஓப்பன் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க, என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஜியா ஓகே தானே அப்படி கேட்குறாங்க. இப்போ நான் ஜேக்கோட அம்மா ஜேக்கே பக்கத்துல இருப்பாங்க. ஜியா ஓகே தான் சொல்லிட்டாங்க. பார்த்தா ஜியாக்கு லைட்டாக கொஞ்சோண்டு கையில் அடிபட்டிருக்கும், அவ்வளோ மற்றபடி எதுவுமே இல்லை. இப்போ ஜியா பார்க்குற ஜேக்கே நீங்கள் ஓகேவா அப்படி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா 4 days ஜேக்கே அந்த மயக்கத்தில் இருப்பாங்க. ஹெவி பிளட் லாஸ் ஆயிருக்கும். ஒரு மயக்கத்தை இருந்து பாரு இன்னைக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு 4 days ஆஃப்டர். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஜெக்கி அப்படி சொல்லிட்டு அழுறாங்க. இப்போ ஜெக்கியோட ஃபேமிலியில் எல்லாருமே அழறாங்க. ஏன்னு தெரியல. ஜெக்கி பார்க்குறாங்க என்னாச்சு ஏன் எல்லாரும் அழறீங்க அப்படி கேட்குறாங்க. இந்த பக்கம் எல்லாரும் நம்ம ஜின்னு அதுக்கப்புறம் நம்ம சுகா டே அக்கா ஜேஹோப்பு ஒய்யனை சொல்லிட்டு எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. கால் சொல்கிறாங்க. என் கால் என்னாச்சுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ காலை பார்க்குறாங்க. பார்த்தா கால் ரெண்டும் ஃபுல்லாக ஒரு கட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சுமா சொல்கிறாங்க. கால் வந்துட்டு நல்லா ஃப்ராக்சர் ஆகிட்டு, அதுவும் இது நர்வ் வந்து கட்டாயிருக்கு சொல்கிறாங்க. அதுக்கு நர்வாக சொல்கிறாங்க. ஆமாம் டக்கு கீழே இருக்குது, அந்த நர்வ் வந்து கட்டாயிருக்காமா அப்படி சொல்லிட்டு ஜெக்கி நம்ம அழறாங்க. பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு வந்து உணர்வே இல்லாமல் இருக்குது. கால் கிட்ட ஒரு மாதிரி எந்த ஒரு ஃபீல்மே இல்லாமல் இருக்குது. ஃபீல் ஆகுது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் நடக்க முடியல சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. இல்லைப்பா டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க. ஒன்றும் ஆகாது ஜெக்கி உனக்கு. அவங்க சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜியோட அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, மேரேஜ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆகுது சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. அப்படி கூட ஜியா வந்து சொல்ல வேணாம் ஜியாவை பற்றி சொல்லிட்டு நான் தான் அங்கே கூட்டிகிட்டு போனேன். கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகணும் ஆசையாக இருந்துச்சா. ஜியோட பர்த்டே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தான் கூட்டிகிட்டு போனால் சொல்கிறாங்க. கடவுளே அவ்வளோ தூரம் யாரும் போவாங்களா, நம்மளுக்கு எவ்வளோ எனிமீஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. இந்த ஆக்சிடென்ட் யார் ரீசன் கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. யாரோ ஒரு பர்சன் அவங்க பேர் மைக்கேல், அவங்க தான் ரீசன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. மைக்கேல்ன்ற நேமில் எனக்கு எனிமீஸ் யாரும் இல்லையா, நம்ம ஃபேமிலிக்கு யாரும் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் அவன் வந்து பிஸ்னஸ் மேனே கிடையாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவன் ஒரு ஆர்டினரி பர்சனாக தான் இருக்கான். அவன் வந்து யாரோ ஒரு பிஸ்னஸ் மேனோட பையன் மட்டும் தெரியுது. நம்ம எதனால் ஆக்சிடென்ட் பண்ணான்னு தெரியல, அவன் தான் பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. அவனுக்கு தான் பர்சனல் எதாவது வெஞ்சன்ஸ் இருக்கா சொல்கிறாங்க. இல்லையா எனக்கு அப்படி எதுவுமே இல்லை, எனக்கு யாருன்னு தெரியாது சொல்கிறாங்க. நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து பார்க்குறப்போ கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு 2 பேரும் வாங்கிட்டீங்க. ஏன்னா ஜியா வந்து பயத்தில் வாங்கியிருப்பா, நம்ம ஜேக்கி கொடுத்துட்டு பிளட் ஹெவி லாஸ் ஆகிறதா அவங்க வாங்கியிருப்பாரு. கார் அப்படியே ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். இப்போ இங்கே வந்து கரெக்டாக ரீச் ஆகிற டைம் தான் அவங்க வாங்கியிருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஜியா கொஞ்சம் நேரம் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பா. ஆனால் ஜெக்கி தான் அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவி அடிப்பட்டு நிறைய பிளட் லாஸ் ஆகிட்டு ஒரு பிளட்லாம் கொடுத்து நிறைய பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ நம்ம இவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்க ஒன்றும் இல்லைம்மா சரியாயிட்டு நீங்கள் அழகாங்க சொல்கிறாங்க. ஜெக்கோட அம்மா ரொம்ப அழகாங்க. இப்போ ஜெக்கோட அம்மா தான் இங்கே பாருங்கள் மேரேஜ் வந்துட்டு சொல்கிறாங்க. மேரேஜ் மட்டும் ஸ்டாப் பண்ணுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கோட அம்மா ஜியோட அம்மா கேட்குறாங்க. இல்லைங்க மேரேஜ் பற்றி பேசலாம், பொறுமையாக பேசலாம், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஆளாக அமைதி இருக்காங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் எல்லாரும் வீட்டு கிளம்புங்க, ஏன்னா நீங்களாம் வந்துட்டு 3 days அங்கே இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் இங்கே இருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்கீங்க, எல்லாரும் போங்க ஜெக்கி ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. நீங்களும் இங்கே இருக்கிற 4 days இருப்போம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு கடிப்பட்டிருந்தாலும் சரியான சொல்லிட்டு நம்பிக்கை ஏன் சரி பண்ணலாம் சொல்லிட்டு இல்லை நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க நான் இருக்க சொல்கிறாங்க. இல்லை உன்னை எப்படி தனியாக வச்சு போக முடியும் சொல்கிறாங்க. இப்போ ஜியோட அப்பா பார்க்குறாங்க. ஜியா நீ இருந்து பார்த்துக்கோ சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க நீ இருந்து பார்த்துக்கோ ஓகேவா, நாங்களாம் போகிறோம் நீ இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு
ஃபைனலாக எல்லாருமே கிளம்புறாங்க, கூட ஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம் சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜியா அங்கே இருக்காங்க. இப்போ ஜியா பார்க்குறாங்க, ஜங்குக்கும் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு ஜியா சொல்கிறாங்களே, என்ன தான் சொல்கிறாங்க, ஓகே ஜியா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு இந்த வேலை நாங்களாம் போகவே மாட்டார், இந்த ஜியா ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போயிருப்பாரு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை ஜியா ஓகேவா, நீ வந்துட்டு ரிலாக்ஸ் சார் எதுவும் ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. சரின்ட்டு அவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கா. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, ஒரு நாள் சொல்கிறாங்க வந்துட்டு சார் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜெக்கியும் போட்டுக்கிறாங்க. இப்போ இன்ஜெக்ஷன் நம்ம நாள் போட்டு விட்டு போயிட்டாங்க. ஜெக்கி கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அகைன் நம்ம ஜெக்கி படுத்துடுறாங்க. இப்போ நம்ம ஜியா பக்கத்தில் உட்காந்துருக்கா. ஒரு 5 hours ஆஃப்டர் இப்போ நம்ம ஜங்க் அவருக்கு தூக்கம் தெரியுது. கொஞ்சம் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறதுக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. அப்போது அவங்க ஒரு வாய்ஸ், ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ். இப்போ அதை கேட்டதும் அந்த அங்கே ஒரு பர்சன் நர்வ்ஸ் ஆகுறாங்க. மைக்கேல் நீங்கள் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என்ன சீட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பா, உனக்கு ஒன்றே அவனு சேர்த்த மேலே நான் ட்ரை பண்ணேன், ஆனால் எப்படி தப்பிச்சிட்டா அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறாங்க. மைக்கேல் சொல்கிறாங்க, ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் தான் 4 years என்ன லவ் பண்ணியிருப்பா, ஃபாரினில் என்ன லவ் பண்ணிட்டு எனக்கு என் கூட சுற்றிவிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோட பெட்டராக ஒருத்தர் கிடச்சி நீ அவனை பிடிச்சிக்கிட்டல சொல்கிறாங்க. இங்கே பார்த்து தப்பாக பேச சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி பர்சன் தான் சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டேனே எப்படி என்கிட்ட எனக்கு என்ன சொன்னேன், இல்லை நான் ஜஸ்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஷேர் உங்கள் ஃபேமிலியில் கிடைக்கும், அந்த ஷேரை வாங்கிட்டு நீ நான் போயிடல, நான் ஜெயிக்க அதை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன், பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம 2 பேர் போயிடலாம், அந்த ஷேர் எடுத்துக்கிட்டு வெளில போயிடலாம், என் அப்பா வந்துட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ண மாட்டார், அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் அப்பா வந்து அவங்ககிட்ட ஷேர் விட மாட்டார், நீ எதாவது வெயிட் பண்ணதான் சொன்னேன், நானும் வெயிட் பண்ணது தானே, நீ என்னக்கா அன்றைக்கி அவன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. என்னன்னு காமா என்ன நடிக்கிறியா, அவன்கிட்ட எனக்கு கன்ஃபர்ஸ் பண்ண பார்த்து தான் உன் பர்த்டே உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் சொல்லிட்டு நான் நினச்சி வந்தேன், நீ என்ன சொன்னேன் ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி வந்துட்டு நான் ஜஸ்ட்டு இது வந்து ஒரு பிஸ்னஸ் மேரேஜ், என் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக தான் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு தான் என்ன சொன்னேன். நானும் அதை நம்பினேன். சரி ஓகே நீ சொல்கிறேன் கரெக்டாக இருக்கும் ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீ எனக்கு அவன் ட்ரூவாக லவ் பண்ணுறேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டேன், உன் ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்க நீ வந்துட்டு என்ன சீட் பண்ண ட்ரை பண்ண சொல்லிட்டு உண்மையாக நீ அவனை தான் லவ் பண்ணுறியாமே, நீயே சொல்லியிருக்கா எனக்கு ஜேகே தான் கரெக்டாக இருப்பாங்க, ஜேகே தான் பெட்டராக இருப்பாங்க, மைக்கேலோட 1000 டைப் வந்து ஜேகே பெட்டர், ரொம்ப ஜென்யூன் பர்சன், மல்டி டேலண்டட் பர்சன், எனக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரை மேரேஜ் பண்ணிப்பேன், அவரும் லைஃபுக்கு செட் ஆவாங்க, மைக்கேல செட் ஆக மாட்டான்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜியா பார்க்குறா அதை சொல்கிறாங்க, என்னை ஏமாத்தான் ட்ரை பண்ணுறியா, 4 years என் கூட சுற்றின ஃபோட்டோ எல்லாமே இருக்குது காட்ட வருது சொல்கிறாங்க. இப்போ ஜெய பார்க்குறதா சொல்கிறாங்க, உன்னை ஆக்சிடென்ட் பண்ணி அன்றைக்கி தூக்கலான்னு முடிவு பண்ணேன், என்ன தப்பிச்சிட்டேன் அப்படி சொல்கிறாங்க, நீயும் தப்பிச்சிட்டு அவனும் தப்பிச்சிட்டான் அப்படி சொல்கிறாங்க. ஜெய பார்க்குற அப்படின்னா நீ சொல்கிறாங்க நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன இப்போ போலீஸாக தேடிட்டு இருக்கு சொல்கிறாங்க. என்னென்னு காம போலீஸ் தேடிட்டு இருக்கு, எனக்கு மணி கொடு ஓகேவா, ஃபஸ்ட்டு என்கிட்ட மணி கொடு, என்கிட்ட மணி இல்லை, அப்பா அவரை காரில் பிளாக் பண்ணி வச்சிட்டாரு ஓகேவா, நான் பிஸ்னஸ் பார்த்து மாட்டேன் சொல்லிட்டு என் அப்பா எனக்கு என்ன மணியெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு, கார் பிளாக் பண்ணிட்டாரு, என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு இப்போ மணி வேணும் ஓகேவா, நான் வந்து எங்கன்னா ஹைட் ஆகிருக்கணும் கொஞ்சம் டேஸ்க்கு, இன்னும் கொஞ்சம் டேஸில் வரும் ஓகேவா, உன்னை நான் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், என்னை தவிர ஒரு யாரும் மேரேஜ் பண்ணிக்கவும் கூடாது, மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் வந்துட்டு ஒன்று நீ என் கூட வாழணும் இல்லைக்கா நீ மேலே போய் சேர்ந்துடணும் சொல்கிறாங்க. ஜியா பார்க்குறேன்னு சைக்கோவா சொல்கிறாங்க. ஆமாம் நான் சைக்கோ தான், 4 years லவ் பண்ணியிருக்கேன் ஓகேவா, நான் மற்ற விஷயத்தை எப்படினா பேட் பாய் இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட நான் கரெக்டாக தான் இருந்தேன், உங்ககிட்ட ட்ரூவாக தான் இருந்தேன் அப்படி சொல்லிட்டு, ஆனால் என்ன சீட் பண்ண ட்ரை பண்ணுறல, ஏன்னா என்னோட பெட்டராக இருக்கான், என்னோட ரிச்சார் என்ன கம்பேர் பண்ணால் அவன் தான் எல்லாமே பெட்டராக இருக்கான், அப்போ நீ அப்படி தானே அதனால தானே சீட் பண்ண ட்ரை பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜியா பார்க்குற அது சொல்கிறாங்க, பாரு எனக்கு நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் ஓகேவா, உனக்கு மேரேஜ் ஸ்டாப் ஆகும், நீ எப்படி ஸ்டாப் பண்ணணும் தெரியாது, நான் வந்துட்டு போய் ஹைட் ஆகிறேன் ஓகேவா, உனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி வந்து நான் கூட்டிகிட்டு போயிடுவான் சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படி மட்டும் என் கூட வர ரெடியாக இருந்துச்சு என்ன பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்ன பண்ண தெரியுமா, ஒன்றும் பண்ண மாட்டேன், இது வரைக்கும் எடுத்த ஃபோட்டோ வீடியோஸ் என் கூட இந்த ஒன்று அந்த வீடியோ வரைக்கும் எனக்கு காட்டிடுவா அப்படி கேட்குறாங்க. இப்போ சே பார்க்குறான் மைக்கேல் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் என்ன நீ ட்ரை பண்ண என்ன ஏமாத்த ட்ரை பண்ண அப்படி தான் பண்ணுவான் சொல்கிறாங்க, சீட் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ இதெல்லாமே வந்துட்டு ஜியாக்கு ஒரு மாதிரி கேட்குது. ஜியா வந்து இப்போனாக்கா ஜேகே கேட்குது, இதெல்லாம் லிசன் பண்ணிருக்காங்க ஜேகே. ஜியா பார்க்குற அதை சொல்கிறாங்க, பாரு ஜேகே கொண்டு பற்றி எதுவுமே தெரியாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஓ அதனால தான் அவனுக்கு கொண்டு பற்றி எதுவுமே தெரியாதனால தான் வந்துட்டு அவன் அந்த மடிச்சாரு என்ன சொல்லியிருக்காங்க கிட்ட, நான் உன் சைடு லவ் பண்ணுறேன், லவ் பண்ணிட்டு நீ வந்துட்டு அவன் டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அங்கே பாரு அவன்கிட்ட நான் உண்மை சொல்கிற மாதிரி ஆகுது, அன்றைக்கி என்கிட்ட கெஞ்சி நான் ஃபோன் பண்ணி இல்லை மைக்கேல் ஜஸ்ட் இந்த மேரேஜ் வந்து பிஸ்னஸ் மேரேஜ் இருக்காங்க தான் அமைதியாக இருந்தாலும் நீ என்னன்னாக்கா உன் பாடேக்கு நான் உன்னை பார்க்கலான்னு வந்தால் நீ அவன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா, சரி உன்னை ஃபாலோ பண்ணி வந்தால் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அவங்க கூட சும்மா தான் இருக்கான், நீ தான் அவன்கிட்ட லவ் பண்ணுற, நீ தான் எனக்கு ஹஸ்பண்டாக வேணும் சொல்லிட்டு என்ன பேசிட்டு இருக்க, எப்படி நடிக்கிற, 4 வருஷமா என்ன தான் லவ் பண்ண, அது எப்படி அவனை பார்த்து டக்குனு அவன் மேலே வந்துருச்சு, நீ என்ன லவ் பண்ண ட்ரூவான் லவ்வா அப்படி கேட்குறாங்க. அப்படின்னு ட்ரூவா லவ் பண்ணால் கூட அவன் ரொம்ப அழகாக இருக்கான், அவன்கிட்ட எல்லாமே இருக்குது அதனால தான் லவ் பண்ணுறேன், மற்றபடி என்ன நீ சும்மா அவன்கிட்ட எதுவுமே நம்ம பர்சனாக தான் லவ் பண்ணுவேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜியா அமைதியாக இருக்கா, எதுவும் சொல்லாமல் அங்கே பாரு சீட் பண்ணுற பண்ணாது ஓகேவா, உன மேரேஜ் கேட்கும் பிஃபோர் டைட்டு என்கிட்ட நீ வந்துடுற அப்படி சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறேன் என்ன சொல்கிறேன், மைக்கேல் பார்க்குறாங்க என்ன சொல்கிறேன், ஜியா கேட்குறா அப்புறம் முடியாது சொல்கிறாங்க. பாரு நான் சொல்கிறதான் ஓகேவா, இல்லைன்னு உன் ஃபேமிலி முன்னாடி எல்லாத்துக்கும் ஃபோட்டோ, உன் ஃபேமிலி இல்லை உன் அப்பா தான் எல்லாத்தையும் சீட் பண்ணுவானே ஹைட் பண்ணுவானே, உன் அப்பா அப்படி ஒரு பர்சன் தானே, நான் ஜேக்கோட ஃபேமிலியில் காமிச்சிடுவோம் சொல்கிறாங்க. இப்போ மைக்கேல் ஜியா பார்க்குற இல்லை மைக்கேல் பண்ணதான் சொல்கிறாங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னா இப்போதைக்கு மணி கொடு ஓகே நான் எஸ்கேப் ஆகி ஆகணும், நான் அகைன் வருவோம் ஓகே அகைன் வரப்போ நீ என் கூட வரதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் இவன் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் கால் சொல்கிறாங்க, நான் அடிக்கி நேரம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற கார் விட்டு 2 டைம் அடிச்சிருப்பாரு அவரு, 4 அடிக்கி கால் போயிருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நடக்க முடியாது அப்படி கேட்குறாங்க. இன்னும் டாக்டர் சொல்ல சொல்கிறாங்க, எப்படி நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க.
இங்கே பாரு அவங்க கூட வச்சுக்கோ லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் சொல்கிறாங்க. அப்போ ஜெயா பார்க்குற அதை சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இப்போ நான் சொல்கிறேன் ஓகேவா, லவ் பண்ணுற ஒரு ரீசனுக்காக உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கேன், ஒன்று நீ கூட வாழணும் இல்லையா, இல்லைன்னு வச்சுக்கேன் நீ வந்து யாருக்கும் வாழ முடியாது ஓகேவா சொல்லிட்டாங்க. இவன் அவன் எப்படி தானே கூட வாழ முடியாது அப்படி சொல்லிட்டு நான் உன்னை வாழ விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு மைக்கேல் தான் திட்டாமா ஜியா அப்படி பார்த்துட்டு இருக்கா கூட சொல்லிட்டு அவள் கையில் வந்து மணி வச்சுருப்பான். அந்த மணி வந்து அவன் கையில் வாங்கிட்டு நான் வரும்போது வந்துட்டு என் கூட வந்துடுறா சொல்லிட்டு அவள் போயிடறான். ஜியாக்கு ஒரு மாருக்கு என்ன சொல்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. இப்போ நம்ம ஜியாக்கு ஒரு மாருக்கு இப்போ ஜியா அப்படியே அமைதியாக உட்காந்து ஜேக்கே பார்க்குறா. ஜேக்கே பார்த்தா ஐஸ் ஓப்பன் பண்ணவே அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. கண்ணோட டேஸ்ட் வந்துருக்கு ஒரு மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்காங்க, 4 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இப்படிலாம் இருந்திருக்கா. ஆனால் என்கிட்ட சொல்லி ஏன்னா ஜியா நிறைய பேச ஜேக்கே கிட்ட யாருமே லவ் பண்ணது ஜேக்கே நான் வந்துட்டு உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஷையாக இருக்குது, நான் இன்ட்ரோவர்ட் பர்சன் சொல்லிட்டு அப்படி இப்படி சொல்லியிருப்பா. ஜேக்கே நம்பியிருப்பாங்க, அப்படி ட்ரூவாக நம்பியிருப்பாரு. அவங்க அப்பா அம்மா பார்த்த ஒரு பொண்ணு என்னதான் ஃபாரினில் வளர்ந்தாலும் ஒரு நல்ல பொண்ணாக இருப்பாப்பில் சொல்லிட்டு ஒரு மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் எனக்கு எல்லாமே வேறு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான், நம்மளோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் இவன் தானா, நமக்கு எனிமிஸ் யாரும் ஆக்சிடென்ட் பண்ணல. ஏன்னா ஜெக்கெட் என்ன இந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க, அவங்களும் நேரம் பிஸ்னஸ் தான் போதுவாங்க தவிர இந்த மாதிரிலாம் யாரும் இறங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவன் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவரே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ உண்மையாக 4 இயர்ஸ் அவன் லவ் பண்ணனா இப்போ எப்படி அவன் லவ் வந்திருக்கும் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி லவ்வில் இருந்த ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடுது. அவருக்கு இது வரைக்கும் அவள் லவ் பண்ணவே இல்லை. அப்படி இருந்து கூட அந்த ஃபேன்ஸுன்ற ஒரு பாசனாக இருந்திருக்கும் இல்லையா, அந்த பாசனை கூட விட்டு போகுது. இப்போ அப்படி ஜெக்கி அமைதியாக படுத்திருக்காங்க. இப்போ ஒரு அகைன் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ரிட்டர்ன் வராங்க. நம்ம அசுகா அப்புறம் நம்ம ஜெனிங்களாம் வராங்க. வந்து பார்த்துக்கலாம் ஜெனிலாம் வந்திருக்காரு. நம்ம ஜியாவை பார்க்குறாங்க. ஜென் டயர்டாக இருக்குன்னு இப்போ ஜூஸ் குடிமா சொல்கிறாங்க. சரி ஜியா போயிடறா. இப்போ ஜெக்கி ரைஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ டாக்டர் வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஃபுட்டு தான் கொடுக்க சொல்கிறாங்க. ஜெக்கி ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. நாளைக்கு சீஃப் டாக்டர் வருவாங்க ஓகே அவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக நெக்ஸ்ட் வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஜங்கு வந்து கட்டுப்பிடிக்க போகிறாங்க. கட்டுப்பிடிச்சிட்டு தான் ரிப்போர்ட் வந்து பார்த்தா சொல்ல முடியும். இப்போ டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு சீஃப் டாக்டர் வராங்க. வந்து பார்க்குறாங்க. ஜெக்கோட அப்போ ரொம்ப ஹோப்போட இருக்காங்க. என் பையனுக்கு வந்து சர்ஜரி பண்ண முடியல, அகைன் சர்ஜரி பண்ணிட்டு கால் நடக்க முடியல சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, உங்கள் உங்கள் பையன் வந்துட்டு பர்மனெண்ட்டாக காலை இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. என்னதுக்காக உங்கள் பையன் வந்துட்டு பர்மனெண்ட்டாக காலை இறந்துட்டான், இதுக்கப்புறம் உங்கள் பையனை நடக்க முடியாது சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வீல் சேர் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு யாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க. என்ன பேசுகிறீங்க, இந்த டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு ஓகே, நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்ல ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதா இல்லை இங்கிலீஷ் மெடிசன் நிறைய இருக்குது, என் பையனை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் என் பையனுக்கு கால் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் நர்வ் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட் நர்வ் சிஸ்டமே வந்து கட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம நடக்க முடியாது இந்த காலில், அதில் கிட்ட கரெக்டாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அந்த ஒரு நர்வ் வந்து இம்பார்ட்டன்ட் நர்வ் அது இருந்தால் மட்டும் தான் அவங்க எல்லா நர்வ்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். அதுவே வந்துட்டு மெயின் நர்வே வந்துட்டு கட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கோட அம்மா எல்லாரும் ரொம்ப உடஞ்சு போயிறாங்க. என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் மேரேஜ் ஆக சொல்கிறாங்க. எனக்கு புரியுது உங்களோட ஃபீலிங்ஸ், எனக்கு புரியுது உங்களோட சுச்சுவேஷன் புரியுது, ஆனால் இதான் ரியாலிட்டி ஓகேவா. இனிமேல் எங்கே போய் நீங்கள் எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி நீங்கள் வந்து க்யூர் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஜெக்கோட பார்க்குறீங்களா முடியும் சொல்லிட்டு ஜெக்கோட அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு எல்லா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா டாக்டர் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிற ஒரே ஃபைனல் டிசிஷன் வந்து முடியாது, ஜெக்கேக்கம் நடக்க மாட்டாங்க, அவங்க வீல் சேரில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கை எல்லாமே ஆக்டிவாக இருக்குது, கால் மட்டும் தான் நடக்க முடியாது, மற்றபடி எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கோட ஃபேமிலி டோட்டலாக உடஞ்சி போயிடுறாங்க. எல்லாம் அமைதியாக இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜெக்கோட அம்மா பார்க்குறாங்க. எங்கள் ஜெக்கேக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜெக்கோட பார்க்குறாங்க. இல்லை எல்லாம் சரியான சொல்கிறாங்க. இப்போது ஜியாட அப்பா பார்க்குறாங்க. அங்கே மேரேஜ் வந்து ஒன்றும் ஃபீல் பண்ணாத சொல்கிறாங்க. இங்கே மேரேஜ் ஒன்றும் ஸ்டாப் பண்ண மாட்டீங்களா சொல்கிறாங்க. இதுக்காக மேரேஜ் ஸ்டாப் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. அது மேரேஜில் பண்ணிக்கலாம் பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜியாக்கு ஒரு மாதிரி அப்பா சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, நான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஜியோட அப்பா முறை வைக்கிறாங்க. அப்படியே ஜியா அமைதியாயிடுறா. இப்போ ஃபைனலாக இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ் வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. ரொம்ப நிறைய பேர் கூப்பிட வேணாம் சொல்கிறாங்க. ஏன்னாக்கா கிராண்டாக பண்ண வேணாம், நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி கேட்பாங்க இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜியா என்ன சொல்கிறாங்கனாக்கா அப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் ஜெக்கோட தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜியாட அப்பா பார்க்கணும் இல்லை வேண்டாமா ஓகேவா நம்ம அப்பா பேசிக்கலாம் சொல்கிறாங்க. அது பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ சரின்ட்டு ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரியாக ஃபீலிங்ஸ் இருக்குது. அவருக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏதோ வந்து சம்திங் பேடாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜியாக்கு வந்து பிடிக்கல போல மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. கேட்டு அம்மா சொல்லி தோணுது. இப்போ ஃபைனலாக நம்ம ஜெக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ ஜியா ஃபோன் பிக் பண்ணுறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜியா மட்டும் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. ஓகே ஜங்கு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஜெக்கோட ரூம் தான் போகிறா. இப்போ ஜெக்கு இந்த பெட்டில் படுத்திருக்காங்க. உனக்கு அந்த மேரேஜ் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள் ஜங்குக்கு யாராவது உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருப்பாங்களா சொல்கிறாங்க. ஜெக்கி கூட மனசு அப்படியே உடஞ்சிட்டு போயிடுது. ஆல்ரெடி ஒரு ஹார்ட் ஆகிட்டாரு. அந்த பொண்ணு ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கா, அப்படி சீட் பண்ணுறான்னு தெரியும்போது ஒரு ஹார்ட் ஆகிருப்பாரு. இப்போ பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்களே சொல்லுங்கள் ஜங்குக்கு உங்களை மேரேஜ் பண்ணுற ஹாப்பியாக இருக்க முடியுமா, உங்களே நல்லா பார்த்துக்க முடியுமா, என்ன உங்களே பார்த்துக்கணும் ஒரு பாசம் வேணுமே அப்படி கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் உங்களை பார்த்துக்க பாசம் வேணும், உங்கள்கிட்ட இவ்வளோ மணி இருக்கலாம், உங்களை மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு தான் போகிறேன், ஆனால் வேறு வழியும் இல்லை, மேரேஜ் பண்ணிட்டு அவங்க என்னோட அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு மேரேஜ் பண்ணிக்க சொல்லி அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு மேரேஜ் விற்பனை சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என் அப்பா, வேணா ஒன்று பண்ணலாம் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகே, கொஞ்சம் டேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஜெயா கேட்குறா. அதுக்கு எதுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை அது சம் ரீசன் இருக்குது எனக்காக ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. என்னோட மேரேஜ் பண்ண முடியாது எப்போ நான் சொல்கிறாங்க. இல்லை ஜெக்கி அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லு உங்களை அப்பாட்ட மேரேஜ் பண்ணல விருப்பம்னு சொல்லி நானும் எப்போ சொல்கிறேன் சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க.
ஜியா தான் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் அதனால சொல்ல முடியாது ஜேகே, நீங்கள் வந்துட்டு மேரேஜ் வந்து பண்ணிக்கோங்க, என்ன கொஞ்சம் டேஸ் போனால் நானே டிவோர்ஸ் தரேன் அப்படி சொல்லிட்டு அதை எதுக்குன்னு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜியா பார்க்குறா அது சொல்கிறாங்க. இப்போ ஜியா வந்துட்டு இல்லை அப்புறம் தயங்குற சொல்கிறதுக்கு இப்போ கரெக்டாக ஜியா கூட மூலம் வராங்க. ஜியா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜியா பார்க்குறேன். ஆண்டி சொல்கிறாங்க, இந்தாம்மா இது உனக்கு பிடிச்ச நெக்லஸ், நான் அன்றைக்கி நீ ஆசைப்பட்டு கேட்ட டிசைன் அதை நான் பார்த்து வாங்கியிருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜியா பார்க்குறேன், என்ன ஒரு 3 டேஸில் மேரேஜ் ஆக போகுது இல்லையா, அப்போ நீ போட்டுக்கல அதான் அழகாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. டைமண்ட் நெக்லஸ் அவ்வளோ ஒரு காஸ்ட்லியானது, அது ஜெக்கெட் பார்க்குறவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நெக்லஸ் பார்த்து ரொம்ப பார்த்துட்டு இருக்கா. ஆண்டி இது எனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு தான் பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. நீ ஜெக்கே மேரேஜ் பண்ணி போகிற, உனக்கு எல்லா ஹாப்பினஸும் கொடுக்கணும்ல, உனக்கு எல்லாமே நான் கொடுப்போம், நினைக்கிறத விட பெட்டராக வச்சுப்போம், அந்த ஃபேமிலி நல்லா பார்த்துக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க ஜேகேயோட அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ஜேகேக்கு இந்த மாதிரி கால் ஆயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ ஜியா பார்க்குறா, எனக்கு பிடிச்சிருக்கா ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. உனக்கு ஓகே தான் அந்த மேரேஜ் இல்லை, நீ ஹாப்பி தானே இருப்பா சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஆண்டி குறைச்சல், எனக்கு என்ன ஹாப்பினஸ்க்கு என்ன குறைச்சல் வரப்போகுது, நான் ஜேகே மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்பேன், ஜேகே ரொம்ப லவ் பண்ண இல்லையா சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜியா வந்து ஜேகே பார்க்க மாட்டா. ஜேகே பார்க்கும்போது ஜேகே அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிறா. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இந்த பொண்ணு இப்படி ஆக்டிங் பண்ணுற சொல்லிட்டு மாதிரி இருக்குது. இப்போ ஜியா வந்துட்டு ஓகே ஆண்டி எனக்கு ஷாப்பிங் பண்ண நிறைய ஒர்க்லாம் இருக்குது, நான் போட்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஜேகே தான் கூட வர முடியல, தப்பாக தான் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி எனக்கு புரியுது, ஜேகே அப்படி கூட்டிட்டு போக முடியும், என் ஃப்ரெண்டு யாராவது ஹர்ட் பண்ணக்கூடாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் ஓகேவா, நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு போயிடுற அந்த நெக்லஸ் வாங்கிட்டு. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா சொல்கிறாங்க. என்ன ஜேகே சொல்கிறாங்க, எனக்கு இந்த மேரேஜ் சொல்கிறாங்க பாரு, உன மேரேஜ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா சொல்கிறாங்க. ஆமாப்பா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் யாருக்கும் மேரேஜ் பண்ண ரெடியாக இருப்பாங்க, அவள் அப்படி இன்னும் சில மேலே பாசம் வச்சிருக்கா, அந்த மாதிரி பொண்ணுங்களாம் கிடைக்க ஒன்று கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா நான் சொல்கிறது கேளுங்க சொல்கிறாங்க. பாரு ஜேகே அவள் தான் கரெக்ட் ஓகேவா சொல்லிட்டு இப்போ ஜேக்கோட அம்மா ஜேக்கோ பேச விடாமல் போயிடறாங்க. ஜேக்கு ஒரு மாதிரி எப்படி இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணுறதுனே புரியல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே லவ் இல்லை, ஜஸ்ட் மேரேஜ் மட்டும் கொஞ்சம் டேஸில் டிவோர்ஸ் பண்ண போகிறா, அது இன்னும் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஃபேமிலியை எதுக்கு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக தெரியும் ஜேக்கோட ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணி வச்சுட்டா ஷேர் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நட்டன் நிலவு ஆனதுக்கப்புறம் ஷேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பேருக்கு. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா டிவோர்ஸ் ஆனால் ஷேர் அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த பொண்ணு பிளான் பண்ணியிருக்கா இப்படி. நம்ம ஜேக்கு அது புரியுதானே, இவங்க ஃபேமிலி யாருக்கும் புரியல, யாரும் அப்படி யோசிக்கவே இல்லை. இந்த பக்கம் ஜியா அவங்க அப்பா சண்டை போடுறா. இங்கே பாருங்க அப்பா சொல்கிறாங்க, பாரு ஜியா நான் சொல்கிறது தான் கரெக்ட் ஓகேவா, மேரேஜ் பண்ணிக்கோ, மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது, ஏன்னா அவன் நிறைய ஷேர் கொடுப்பான், அவனுக்கு தெரியும் இல்லையா ஜேகே இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெகுக்கு மேரேஜ் விருப்பமே இல்லை. மேரேஜ் டே பிஃபோர் நைட்டு தான்டா, இப்போலாம் மேரேஜ் மாறி நடக்கும் போது நைட்டு ரொம்ப ஃபேமிலியாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, ஃபங்க்ஷனாக அழகாக நடந்துட்டு இருக்கு. அந்த ஹேங் லைன்ஸ் அப்போ தான் அவங்க ஒரு மாறிக்கே தான் உங்களுக்கு சம்திங் பேடாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஜேகே ஹாப்பியாக இல்லை சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ வைன் பார்க்குறா. இந்த ஜியாவுக்கு வந்துட்டு மெஹந்தி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஏன்னா அவன் மட்டும் ஃபேமிலியாக பொண்ணாக இருக்கா இல்லையா, அதாவது ஹேங் லைன்ஸை தாண்டி அவன் மட்டும் பொண்ணு, சின்ன பொண்ணு அவள் சொல்லிட்டு போகிறா. போயிட்டு அந்த ஜியாவுக்கு வந்துட்டு மெஹந்தி வைக்கலான்னு போகிறா. போயிட்டு ஒரு ரூம் போகிறப்ப பார்த்தாக்கா அவங்க ரூமில் ஏதோ சத்தம் கேட்டுருக்கு. என்ன சத்தம் சொல்லிட்டு ஜியா வைன் போயிட்டு அந்த விண்டோஸ் பார்க்குறா. ரூம் விண்டோஸ் போய் பார்த்தாக்கா பயங்கரமாக ஃபைட் நடக்குது. யாருன்னா ஜியாவுக்கும் அந்த மைக்கேலுக்கு தான் ரெண்டே நடிச்சிட்டு இருக்கோம் மனசு சொல்லிட்டு அவன் தான் ப்ரெஸ் பண்ணுறான். நெக்கு விட்டுறா மைக்கேல் விட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்த்து ஷாக் ஆயிரும். ஐயோ யாரோ ஒரு பர்சன் ஜியா கிட்ட இருந்தால் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவள் போயிட்டு ஹெல்ப் கூட்டிட்டு வரலாம் சொல்லிட்டு ரூம் லாக் ஆயிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. டோர் லாக் ஆயிருக்கு. ஓடி போயிட்டு ஷூகா நம்ஜுன்னு நம்ம எல்லாரும் கூப்பிட்றா. எல்லாரும் வராங்க. என்னாச்சுன்னு கேட்கவும் டேரக்டாக வராங்க. வந்து பார்க்குறாங்க விண்டோஸ் கிட்ட இப்போ நிற்கிறாங்க. நின்று பார்க்குறாங்க என்ன நடக்க சொல்லிட்டு. இப்போ ஷுகாக்கு சம்திங் டவுட்டாக இருக்குது. இதை சொல்லிட்டு நிற்க வைக்கிறாங்க. இப்போ பார்த்துருங்க பார் மைக்கேல் சொல்லுவோம். மைக்கேல் தான் கேட்டிருப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி நம்ம ஷுகாக்கு தெரிய வந்திருக்கும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அது வந்து நார்மல் ஆக்சிடென்ட் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து கேட்டு பார்க்குறாங்க. மைக்கேல் இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் ரிசைன் பண்ணுறாங்க அமைதியா. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன் என்ன நடக்க சொல்லிட்டு அவன் பார்க்குறாங்க. பாரு என்ன மேரேஜ் பண்ணுறதுன்னு சொன்னா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு மைக்கேல் புரிஞ்சுக்கோ, எனக்கு வந்து ஜேகே கூட மேரேஜ் ஆக சொல்லிட்டாங்க. அதான் கேட்குறேன் நீ ஏன் கூட தாண்டி வரணும், எவ்வளோ வாழ்ந்த என் கூட வாழ்க்கையில செத்தா அவன் சேர்ந்து சாகணும் வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எது நான் சாகணும், நான் இதுக்கு சாகணும்னு சொல்கிறாங்க. இப்போ லவ் பண்ணிட்டு நீ அவங்க கூட மேரேஜ் பண்ணி பேச சொல்கிறாங்க. பாரு நான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேளு, முட்டாள்தனமா முடிவெடுக்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமா நீ இடியட் மாதிரி ஃபீல் பண்ண பேசாது ஓகேவா, உன்னோட அப்பாவை நம்பி எதுவுமே தர மாட்டாங்க ஓகேவா, உன்னோட அப்பாவே ஒன்று வந்துட்டு பொறுப்பில் பையன் சொல்கிறாங்க. ஏன் அப்பா அவருக்கு மணி மைண்ட் தான் எல்லாமே ஓகேவா, அவர் வந்து என்ன மேரேஜ் பண்ணி வச்சா அவருக்கு பிஸ்னஸில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய எதிர்பார்க்குறாரு. அதுக்காக தான் மேரேஜ் ஓகேவா. என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் வந்து அவருக்கு நிறைய வேணும், அவருக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எனக்கு வேணும் ஓகேவா, எனக்கு இது ஒரு பெரிய ஷேர் கிடைக்க போகுது. இப்போவே ஆண்டி வந்துட்டு எனக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்தாங்க, அது என்ன ரேட்டு தெரியுமா சொல்லிட்டு இப்போ அவர் சொல்கிறேன். அவனே ஷாக் ஆகிறேன். என்னன்னு காமா அப்படி ஒரு மதிப்புள்ள ஒரு நெக்லஸ் வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் மேரேஜ் பண்ணுறேனாக்கா எனக்கு ஏகப்பட்ட ஷேர் கிடைக்கும். ஒரு 3 மந்த் போனதும் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு ஜேகே அவளுக்கு என்ன பண்ண முடியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேகே மேரேஜ் பண்ணிட்டு நான் அப்படியே ஹாப்பியாக இருப்பேன் சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ மைக்கேல் டிஃப்ரெண்டாக பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க, அவனும் நடக்க முடியாது ஓகேவா, இதுக்கப்புறம் கால் வர சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன், நான் வந்துட்டு ஜேகேயோட வீல் சேர் தெரிய முடியுமா அப்படி சொல்லிட்டு யூகே ஜே கேட்குறா. மைக்கேல் ஷாக்கா என்னடி சொல்கிறேன் இருக்கு. ஆமாம் இப்போ மட்டும் நான் வந்துட்டு ஜேகே மேரேஜ் பண்ணிட்டேனாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி பாதி ஷேர் எனக்கு வந்துடும். அதை எடுத்துகிட்டு 3 மந்த் ஆஃப்டர் நம்ம டிவோர்ஸ் சைன் பண்ணி மியூச்சுவல் டிவோர்ஸே வாங்கிக்கலாம் ஓகேவா. ஏன்னா ஜேகே இந்த மாதிரி இருந்தாலும் ஈஸியாக டிவோர்ஸ் கிடைச்சிரும் எனக்கு. நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ நானும் வேறு ஒரு கண்ட்ரிக்கு போயிடலாம். கண்ட்ரிக்கு போயிட்டு நம்ம லைஃப் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். என் அப்பா கண்ணில் படாமல் ரொம்ப தூரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஜியா சொல்கிறா, இதை கேட்குற மைக்கிலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாக சொல்லிட்டு உண்மையாக தான் சொல்கிறேன், ஓகே புரிஞ்சுக்கோ. நீ அவசரப்பட்டு மேரேஜ் வந்து பண்ணி மேரேஜ் ஸ்டாப் பண்ணி கூட்டிட்டு போய் வச்சுக்கோ, ஒன்றுமே இருக்காது. நீயே சரி வேலைக்கு போக மாட்டேன், நீயும் பணக்கார பையன் தான், நீயும் பணக்கார பையன் தான். நீ வந்துட்டு வளைஞ்சு நிமிந்து குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க மாட்டேன். அப்புறம் என்னை எப்படி பார்த்துப்பா சொல்லிட்டாங்க. சும்மா மேரேஜ் பண்ணிட்டு அப்படி போதுமா நீ சொல்கிறல, மேரேஜ் பண்ணிக்கோ சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி எப்படி வாழ்வா, மணி இல்லாமல் எப்படி வாழ முடியும் அப்படி கேட்குறாங்க. இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லு, என்ன வந்து ஒரு நாள் பார்த்த முடியுமா, நான் நினைக்கிற மாதிரி லைஃப் ஒன்று கொடுக்க முடியுமா சொல்கிறாங்க. உடனே அப்பா பார்த்துப்பாரு, இல்லைக்கா ஜேகே பார்த்துப்பா, உன்னால முடியுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட அட்லீஸ்ட் மணி வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் பார்க்குறான், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டே தான் இருக்கா சொல்கிறாங்க. ஆனால் மணி சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறான். அவனு யோசிச்சுட்டு இருக்கான், உங்கள் அப்பா உன்னோட கார்டே பிளாக் பண்ணி வச்சிருப்பாரு, உன்னையே அவன் நம்ப மாட்டாரு. அப்போ ஏன் அப்பா அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு, நான் ஜேகே மேரேஜ் பண்ணிட்டு காரில் பிளாக் பண்ணி வச்சுட்டு பிளாக் பண்ணிட்டு இருக்காரு, அப்படி என்ன பண்ண முடியும் அப்படி கேட்குறாங்க. நான் ஜேகே மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக நினச்சேன், ஆனால் ஜேகேக்கு இப்போ காலையில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மேரேஜ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. பாருங்க ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறேன், ஓகேவா, உன மாதிரி நான் யோசிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு அப்போ வந்து ஜேகே தான் பெட்டர் உன்னோட சொல்லிட்டு, இப்போ ஜேகே நீ பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன உன்ட்ட மணி அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் என்னால் பார்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா, இந்த ஷேர் எடுத்துகிட்டு போயிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணலாம். என் அப்பாலாம் யாரும் நம்ம தேட ஜட்ஜ் பண்ண பிளேஸ்க்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு ஏன் சொல்கிறா. இப்போ மைக்கேல் பார்க்குறேன், உண்மையாக சொல்கிறதுக்கு நீ மேரேஜுக்கு அப்புறம் என்ன நிச்சயம் பண்ண போகிறேன். அவனே பாவம் ஜேகேவே உன்னால் தான் இந்த மாதிரி ஆகிட்டான், ஓகேவா, நீ தான் ஆக்ஷன் பண்ணியிருக்க. செகண்ட், அவன் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கான், இப்போவே அப்படி இருக்கான். அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, வீல் சேர்லே இருப்பான். அதனால என்ன பண்ண முடியும், அவனால் எப்படி ஹாப்பி வச்சுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறா. இது கேட்குற நம்பிச்சு நினச்சிக்கோ இப்போ என் நடக்கட்டும் மனசு உடஞ்சி போயிரு இந்த மாதிரி ஒரு பொண்ணா சொல்கிறாங்க. அப்போ நீ அன்றைக்கி நீ கன்ஃபர்ஸ் பண்ணாம கூட சொல்கிறாங்க. நான் அன்றைக்கி அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி, அவன் எடுத்து பர்ஃபெக்டாக இருந்தான், இப்போ அவனுக்கு பர்ஃபெக்ட் இல்லையே சொல்கிறாங்க. நான் என் கூட அவன் நடந்து வர முடியுமா, என்னால் நல்லா பார்க்க முடியுமா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவனை கூட்டிட்டு போய் பாய் ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் சொல்ல முடியுமா அப்படி கேட்குறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன நினச்சது அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லிட்டு இருக்கா. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ மைக்கேல் பார்க்குறா, நீ அப்படி சொல்கிறேன் எனக்கு ஆமாம் சொல்லிட்டு அவனை மாதிரி நல்லா அவசரப்பட்டு கூட முடிவு எடுக்க முடியாது, ஓகேவா, நம்ம சும்மா கூட ஓடி வந்துட்டு சும்மா ஒன்றுமே பணமே இல்லாமல் கஷ்டப்பட முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறா. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி போயிடுது. சரி அப்படி சொல்லிட்டு அப்படி உண்மையாக சொல்கிறேன் ஓகே ஜஸ்ட் 3 months மட்டும் வெயிட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் போயிடலாம் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனை பண்ணாமல் போ அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறா. இப்போ அவனும் சரி நம்புறேன் சொல்லிட்டு அவன் அமைதியாக இருக்கான். நீ உண்மையாக சொல்கிறேன் அந்த மணி வச்சுக்கோ, ஓகேவா, நான் கொடுக்குற மணி இந்த பொருளாம் பத்திரமா வச்சுக்கோ, நம்ம போகிற படத்துக்கு ஒரு கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ அவன் பார்க்குறான், சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ அவன் பார்க்குறான், அப்போ அதுக்குள்ள நான் வந்து வேற ஒரு கண்ட்ரி எதனா சூஸ் பண்ண ஒரு பிளேஸ் எல்லாம் சூஸ் பண்ண போயிடலாம் சொல்லிட்டு அவன் சொல்கிறான். மியூச்சுவல் டிவைஸ் வாங்கிட்டு நான் வந்துட்டு மொத்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ மைக்கேலும் ஓகே சொல்லிடுறான். இந்த பக்கம் இவங்க கேட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதுக்காக பார்த்து சும்மா இருக்கும் டேரக்டர் நம்பிச்சு வந்து டோர் அப்படி உடைக்கிறாங்க. உடச்சி உள்ள வந்துடுறாரு. நம்ம சுகாவும் நம்பிச்சு தான் டோர் உடச்சிருப்பாங்க. உடச்சி உள்ள வந்து பார்த்தா இந்த பக்கம் ஜியா ஷாக் ஆகிடா. நீங்கள் சொல்கிறாங்க இவன் என்கிட்ட ஜஸ்ட் பிரச்சனை பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி நடிக்க ஆரம்பிச்சிடா. இப்போ மைக்கேலும் இதை மேட்ச் மாதிரி ஆக்ஷன் பண்ணுறான். அவங்க நடிப்பெல்லாம் நல்லா பார்த்தாச்சு வாங்க சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு அப்படி ஜியோட அப்பாவுக்கு முடியும் நம்பிச்சு தள்ளி விட்டுறாங்க. என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க சொல்லிட்டு நம்ம நம்பின்னு கேட்குறாங்க. உங்கள் பொண்ணு ஆல்ரெடி பர்சன் லவ் பண்ணியிருக்கா இந்த மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. பரவாயில்ல இப்போ மேரேஜுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. அம்மா என் தம்பி நான் அவ்வளோ ஆர்வம் போயிட்டேன் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனுக்கு காலம் முடியல தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அதுக்காக இப்படி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கணுமா அப்படி கேட்குறாங்க. இப்படி ஒரு தேவையான என் தம்பிக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ சின்ன திட்டாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. இல்லைப்பா சொல்லிட்டாங்க, சும்மா நிறுத்துங்க, என் ஜங்கோ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு 1000 பேர் கியூவில் வந்து நிற்பாங்க சரியா சொல்லிட்டு இவன் தேவையில்லை சொல்லிட்டாங்க. ஃப்ராடு ஒரு சீட்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு டர்ட்டி கேர்ள் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. மணிக்காக என்ன பண்ணுவேன் அப்படி கேட்குறாங்க. அவனுக்கு ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியாது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேடா அப்போ பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜியோ, நீ என் பொண்ணு தெரியாமல் தப்பு பண்ணிருப்பா, ஓகேவா, இவன் நல்ல பையனும் கிடையாது, இவங்களாம் வாழ மாட்டா, அவனுக்கு ஜேகே தான் கரெக்டாக இருப்பா சொல்லிட்டாங்க. பாரு அப்படி நம்பிச்சோட அப்பா சுகா பார்க்குறாங்க. பாருங்க நீங்கள் என்ன முடிவு பண்ணிங்க தெரியும், என்ன பிளான் பண்ணி வச்சிருக்குன்னு தெரியும், நீங்கள் எங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு தான் ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு எங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு தான் ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் நடக்காது, ஓகேவா, உங்கள் பொண்ணு தேவையில்லை, அந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணி சொல்லிட்டாங்க. உங்கள் ஃபேமிலி ரெப்யூட்டேஷன் போயிடும் அப்படி சொல்லிட்டு ஜேடா அப்பா சொல்லிட்டாங்க. அது போனால் பரவாயில்ல, ஓகேவா, நீங்கள் போய்க்கோங்க சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபேமிலியோட மேரேஜ் ஸ்டாப் ஆகுது. இதுக்கப்புறம் ஜேகே மேரேஜ் பற்றி யாரும் பேசிக்க மாட்டாங்க. ஜேகே ஆல்ரெடி மனசு உடஞ்சு போயிருப்பாரு. இப்போ ஜேக்கடமா ஜேகே வராங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன அந்த அளவுக்கு தான் நினச்சிட்டிங்களா சொல்கிறாங்க. என்னால் எதுவுமே முடியாது, அவதான் எனக்கு லைஃபை கொடுக்க போகிறதா நீங்கள் நினச்சிட்டிங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜேகே சொல்கிறாங்க. வேணாமா அப்படி சொல்லி ஜேகே திட்டுறாங்க. ஒரு மனசு உடஞ்சு போயிரு. அதுக்கப்புறம் ஜேகே யாரும் பேசுறதே இல்லை, ரொம்ப அப்செட் ஆகிட்டு உடஞ்சு போயிருப்பாரு. அவருக்கு அந்த லவ் லைஃப் இதெல்லாம் ஒரு சுத்தமாக நம்பிக்கை ட்ரஸ்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு பொண்ணு நம்மளை வந்து அவர் வந்துட்டு ட்ரூவான கேரை காமிச்சதுக்கு வேற ஒரு பொண்ணாக்க அட்லீஸ்ட் அதை நாகரிகமாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சீட் பண்ணி நினச்சிருக்கா பாரு, அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டம் போயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நினச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பற்றி பேசவே இல்லை. அந்த வீட்டில் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறாங்க ஜேக்கோட மனசு மாற்றுறதுக்கான, யாருமே ஜேகே வந்துட்டு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஜேகே தனியாக ஒரு வாழ்க்கையை அப்படியே வாழ ஆரம்பிச்சார். ஒரு வீட்டில் இருக்காரு, ஆனால் தனியாகவே அவர் எல்லாமே அவரே பார்த்துப்பாரு. யாரோட ஹெல்ப் ஜேகேக்கு தேவைப்படல, அந்த மாதிரி எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் அவரே பண்ணிக்கிட்டாரு.
அதுக்கப்புறம் ஜேகே யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணதே நிறுத்திட்டாரு. யாருமே நம்ப மாட்டாரு. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு. ஃபேமிலியில் அவ்வளோ பேர் இருந்தும் கூட யாரையும் பேச மாட்டார். யாரையும் ஏன்னா எல்லாருமே வந்து ஜேக்கோட மனசை மொத்த ட்ரை பண்ணுறாங்க. நீ மேரேஜ் பண்ணிக்கோ சொல்லிட்டு எல்லாருமே அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாரு, யாருக்கும் பேசுறது நிறுத்திட்டாரு. சின்ன மட்டும் அப்போ வந்து பேசுவார், ஃபுட்டு ஃபீட் பண்ணுறது அப்படி பண்ணுவார். அப்படி கூட நீங்கள் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நான் என்ன நானே பார்த்துப்பேன் சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு யாரும் பேசுறதே இல்லை, ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு ஃபேமிலியிலே இருப்பார் தான். ஆனால் யார்கிட்டையும் அட்டாச் ஆக மாட்டார் தான். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவ்வளோதான். அப்படியே இருப்பார். பிஸ்னஸ் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவார், அவ்வளோதான். அப்படியே போயிட்டு இருக்கும். 3 இயர்ஸ் ஆஃப்டர் தான் ஜிம்மில் பார்த்துருப்பாங்க. ஜிம் பார்த்ததுக்கப்புறம் கூட அவருக்கு அந்த மாதிரி ஃபீல் இல்லை. ஸ்டார்டிங்கில் போக போக ஜிம் பண்ணுற ஒவ்வொருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜிம்மில் அவர்கிட்ட கேரிங்காக இருக்குது, சாஃப்டாக ரொம்ப கைண்டாக பேசுறது. ஒரு செக்ரட்டரி இருந்தாலும் அவர் லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக ஜென்டலாக அவர் பார்த்துப்பாரு. அது ஜேகேக்கு பிடிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஜிம்மின் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கும். அந்த அட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைக் ஒரு க்ரஷ் மாதிரி இருக்கும். அந்த க்ரஷையும் தாண்டி அவருக்கு வந்து ஒரு லவ்வே கன்ஃபார்ம் ஆகிடுது. ஆனால் ஜேகே பயப்படுறாங்க, நம்ம வந்து அவனுக்கு டிசவான பர்சனாக தெரியல, அவன் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான்னு தெரியல சொல்லிட்டு ஜேகே நினச்சிருப்பாங்க. ஆனால் அவரால் ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஹைட் பண்ணவே முடியல. ஏன்னா ஜிம்மின் அவருக்கே வேணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஒரு ஆசை வருது. எப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு லைஃப் வேணும், நம்மளுக்கு ஒரு லவ் வேணும். எல்லாருமே லவ்வுக்கு டிசர்வான பர்சன் தான் இந்த வேர்ல்டில். ட்ரூவாக ஹானஸ்ட்டாக இருக்கும்போது அவங்க இன்னுமே பெட்டராக டிசர்வான பர்சனாக தானே இருப்பாங்க. அப்படின்னு சொல்கிறப்போ அவர் வந்துட்டு ஏன் நம்ம வந்து நம்மளுக்கே ஒரு லைஃப் வரக்கூடாது, நம்மளுக்கே லவ் வரக்கூடாது, ஏன் நம்மளுக்கு ஒரு ஒய்ஃப் ஒரு பார்ட்னர் நம்மளுக்கு இருக்கக்கூடாதா சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படி நினைக்கிறாங்க. அதே ஜிம்மில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு அப்படி நினைக்கிறாரு. ஜிம்மின் மேலே அதுக்கப்புறம் லவ் வந்து ரொம்ப டீப்பாக ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஜிம்மினை பற்றி அவருக்கு எல்லாமே தெரிய வருது. ஒரு 1 இயர் ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்மில் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்காங்களோ அவருக்கு தெரிய வருது. எல்லாமே தெரிஞ்சுமே வந்துட்டு அவர் எதுவுமே கேட்டுக்கிட்டது கிடையாது. ஜிம்முக்கு வந்து நம்மளை பிடிக்கணும், நான் ஜிம் மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜிம்மின் மனசில் எப்பவும் ஜேகே ஒரு சிஓ மட்டுமே இருக்காங்கன்றது அவருக்கே புரியுது. ஆனாலும் நம்ம லவ் சொன்ன அக்செப்ட் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. அந்த கேப்பில் தான் இந்த ஜிம்மோட அம்மா வந்துட்டு பிளைண்ட் டேட்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜேகேக்கு எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. விட்டே கொடுக்க முடியல அவரால். ஜிம்மில் எனக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதனால தான் ஒவ்வொரு பிளான்டேட்டாக அவர் வந்து கேன்சல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு ப்ரெசென்ட் கிளம்பி ஜேகே வந்துட்டாங்கடா, இப்படி தானே பண்ணேன். ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு டைம் கூட நான் வந்து ஹர்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணல. எல்லாமே எனக்கானவன் என்கிட்ட வர போகிறேன், நான் பத்திரம் பார்த்துக்கணும், அவங்க என்ன பார்த்துக்கிறது, நான் பார்த்துக்கணும்னு நினச்சேன். அது தப்பா சொல்லி கேட்குறாங்க. என் ஜிம்மி நான் லவ்வுக்கு டிசர்வான பர்சன் இல்லையா, எனக்கு ஒரு லவ் லைஃப் வேண்டாவோ அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அவருக்கு இப்போ என்ன செலவு தெரியல. ஏன்னா ஜேகேக்கான எல்லாமே ஹானஸ்ட்டாக இருக்குது. அவர் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருக்காரான்ற மாதிரி. ஏன்னா நானும் அப்பா அம்மா சொல்கிறது தான் ஜிம்மி கேட்டேன். எனக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. என் அப்பா அம்மா சொல்கிறாங்க ஒரே காரணத்துக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த பொண்ணுக்கு நான் ட்ரூவாக இருந்தேன், ஒரு ட்ரூ ஃபியான்ஸியாக இருந்தேன். எனக்கே நானும் பரவாயில்ல அவளை காப்பாற்றுன்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு ரீசனே அவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறமும் கூட என்னோட பர்மிஷன் கேட்காம என் அப்பா அம்மாவும் என்ன கேட்காம முடிவு எடுக்கிறாங்க. உனக்கு வந்து மேரேஜ் வந்து அந்த பொண்ணு கூட தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நான் என்னை பற்றி யாருமே ஒப்பீனியன் கேட்கவே இல்லை. நீ இப்படி இருக்க, உனக்கு வந்துட்டு நாங்கள் சொல்கிறதா மேரேஜ், நாங்கள் சொல்கிற பர்சன் மேரேஜ் பண்ணிக்கணும், உனக்கு ஒரு லைஃப் அவள் தான் கொடுக்க போகிறன்ற மாதிரி எனக்கு ஏதோ வாழ்க்கை பிச்சை போடுற மாதிரி பண்ணாங்க தெரியுமா. அது எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆச்சு தெரியுமா. ஏன்னா எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, அதை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணவே தெரியுமா. ஏன்னா நான் நல்லா இருந்த வரைக்கும் சரி, அப்பவும் என் அப்பா அம்மா வச்சு நான் கேட்டேன். நான் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமும் அவங்களே தான் முடிவு எடுத்தாங்க தவிர என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டு யாரும் கேட்கவே இல்லை. ஜிம்முக்கு ரொம்ப அழகாங்க. ஜிம்முக்கு ஜேகே அழும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த என் லைஃப்பில் நான் அவ்வளோத்தையும் அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு லைஃப்பில் வாழணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். தனியாக கூட இருந்த லைஃப்லாங்கன்னா யாரும் ஒருத்தவங்க நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் வாழ்க்கை பிச்சு போட தேவையில்லை சொல்லிட்டு நானே விட்டுட்டேன். ஹேண்டிகேப்பில் கூட இருந்துடலாம், நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து நானே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த வீல் சேர் கூட நானே எனக்காக ஃபஸ்ட்டு யூனிக்காக பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்படி கூட ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண தூங்கக்கூடாது, ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண எந்திரிக்கக்கூடாது சொல்லிட்டு எல்லாமே எனக்காக சொல்லிட்டு. ஏன்னா அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். எப்படினாக்கா அது அப்படியே லிஃப்ட் ஆகும், மேலே வரைக்கும் லிஃப்ட் ஆகும், பெட்டு ஹைட்டுக்கு அது லிஃப்ட் ஆகும். அதில் அவரே வந்து எந்திரிச்சு படுத்துக்க முடியும், உட்கார முடியும், எல்லாமே அவரால் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் ஈவன் அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா கூட ஒரு சிக்னல் கொடுத்தா யாராவது கான்டாக்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு அவர் வந்து ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருப்பாரு. யாரோட ஹெல்ப் வேணாம்னு சொல்லிட்டு நானே இதை பார்த்துக்கிறேன் இப்போ வரைக்கும் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. யாரும் ஒன்று பார்த்து கூட நினைக்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம்மிக்கு என்ன சொல்ல தெரியல அதை சொல்கிறாங்க. நீயே சொல்ல ஜிம்மி, நான் எல்லாருக்கும் ட்ரூவாக தானே இருந்தேன், எல்லாருக்கும் ஹானஸ்ட்டாக தானே இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெண்ணியே சொல்கிறாங்க. இப்போ ஒன்று தான் பார்த்தேன், உனக்கு பிடிச்சிருந்துச்சு, உனக்கு அவனை பிளைண்ட் பண்ண பர்சன்ஸ்லாம் போய் பேசும்போது அவங்க என்ன ஃபஸ்ட்டு டைம் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கூட எடுத்துக்கிட்டாங்க. சில பேர் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சாங்க. ஏன்னா அழகாக இருக்கிற ரீசனுக்காக யாரும் மனசாரி இப்படிலாம் யோசிக்கல. ஜிம்மி ஓகே உன்னை பார்த்தீங்கன்னா யாரும் மனசாரி யோசிக்கல, அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சு விட்டு கொடுத்துட்டு தான் போனாங்க. ஆனால் அந்த பிளேஸில் நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். ஜிம்மி நம்பி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க எனக்கு ஒன்று பிடிச்சதுனாக்கா நான் வந்துட்டு அது எப்போயும் கூட வச்சுப்பேன், பத்திரமா பார்த்துப்பேன். சின்ன அது இப்போ ஈவன் அது பழசை நான் கூட தூக்கி போட மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு உன்னை நான் லவ் பண்ணுறேன், அப்புறம் உன்னை எந்த அளவுக்கு என் கூட வச்சுக்கணும்னு நினைப்பேன், உன்னை எப்படி பார்த்துக்கணும்னு நினைப்பேன், நீயே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பார்க்குறாங்க. ஜேகேவோட கல்ல டேஸ் ஒரு பார்க்க கஷ்டமாக இருக்குது. சரி இப்போ எதுக்கு நீங்கள் அழறீங்க சொல்கிறாங்க. இல்லை நான் உங்ககிட்ட கூட நீ இவ்வளோ டேஸ் நான் எப்படி நினச்சிருப்பேன், ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு நினச்சிருப்பாள். இன்றைக்கி நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம் உன்னை என்ன நினைப்பேன் பார்த்து இந்த சார் இப்படி நடந்துக்கிட்டாங்க நினச்சிருப்பாள். ஐம் சாரி, என்னோட கோவம் என்னையும் மீறி ஒரு மாதிரி நடந்து வச்சிருச்சு, ஐம் வெரி சாரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி நான் ஓகே சார் பரவாயில்ல சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். ஏன்னா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மீன், ஏன்னா நீ உன் அப்பா அம்மா பேச்சு மாரி எதுவும் பண்ணதில்லை. ஆனால் நீ ஒன்று ஞாபகம் வச்சுக்க ஜிம்மி, எப்போவுமே அப்பா அம்மா எடுக்கிற முடியும் நல்லா இருக்கும்னு நினச்சிடாது ஓகேவா. சில டைமும் நம்ம எடுக்கிற முடியும் நல்லா இருக்கும் ஓகேவா. நம்ம யோசிச்சு நம்ம செலக்ஷன் பண்ணுற பர்சனை பொறுத்தா இருக்குது அப்படி சொல்லிட்டேன்.
நம்ம ஜிமின் சொல்கிறாங்க, ஜேகே சொல்கிறாங்க, ஜிமின் பார்க்குறாங்க, ஆனால் கொஞ்சம் டைம் தரீங்களா சொல்கிறாங்க. என்னை டேட் பண்ணி பார்க்குறேன் ஜிமின் சொல்கிறாங்க. அதுக்கு தான் சார் கொஞ்சம் டைம் தாங்க, ஒரு 1 வீக் போனதுக்கப்புறம் நான் சொல்லவா சொல்லி கேட்குறாங்க. ஜேகேவும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன ப்ராமிஸ் அப்படி ஜிமின் கேட்குறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் என்னை விட்டு போயிட மாட்டேன், அந்த ஆஃபீஸை விட்டு போயிட மாட்டேன்னு சொல்லி ஓகேவா, லவ் எப்போனாலும் சொல்லிக்க ஜிமின், உனக்கு எப்போ வேணாலும் பிடிக்கட்டும், நான் வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ டேஸ்லாம் வெயிட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு 2 இயர்ஸ் நான் ஒன் சைடு லவ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வெயிட் பண்ணுற பெரிய விஷயம் இல்லை, என்னை விட்டு போயிட மாட்டேன், என்னை விட்டு எங்கேனா எஸ்கேப் ஆகி போகணும் மட்டும் நினைக்காத ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை ஒரு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ப்ராமிஸ் பண்ணி தராங்க, ஐ ப்ராமிஸ் யூ, நான் அப்படி பண்ண மாட்டேன் ஸோ ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே உன் டைம் எடுத்துக்கும், ஐம் சாரி ஜிமின் சொல்லிட்டு ஜேகே தான் அவரோட பேண்ட் பேக்கில் கர்ச்சிஃப் இருக்கிறத எடுத்துட்டு ஜிமினோட ஃபேஸ்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. எனக்கு அவர் கிஸ் பண்ணியிருப்பா இல்லையா, ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு வைப் பண்ணி விடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க ஜேகே கண்ணில் ஒரு பியூர் லவ், ஒரு இப்படி ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்திருப்பாரு. அவர் பார்க்குறாங்க. சரி ஓகே, நான் இருந்துச்சு என் சைட்டுக்கு போவா சார் சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ கோவம் வந்து திட்டிக்கோ, என்னால் பனிஷ் பண்ணிக்கோ ஓகேவா, நான் என்னை விட்டு போக மட்டும் நினைக்காதா சொல்கிறாங்க. ஜிமினும் ஓகே சார். ஜிமின் ரேஞ்ச் போயிடுறாங்க. அவருக்கு என்ன சொல்ல தெரியல, அப்படியே போயிட்டு டேபிள் உட்காந்துறாங்க. ஏன்னா 2 இயர்ஸ் ஜேகே நம்மளை லவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ டேஸ் நம்ம பார்க்கும்போது அவர் நம்ம அப்படி தான் பார்த்துருப்பார், லவ்வராக தான் பார்த்துருப்பார் போல. ஆனால் அப்படி இருந்து சின்னதாக கூட மிஸ்பிஹேவ் பண்ணது கிடையாது. எவ்வளோ டேஸ் உங்களை ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, தனியாரெலாம் கூட இருந்திருப்பாங்க. அப்படி கூட அந்த மாதிரி நடந்துகிட்டே இல்லை. இன்றைக்கி ஏதோ ஒரு கோவம், இவர் வேணான்னு சொன்னது ஒரு கோவத்தினால தான் அப்படி கிஸ் பண்ணியிருப்பாரு. அது ஜிமினுக்கு புரியுது. யாருமே நிதானமாக யோசிச்சு பார்க்கணும், புரியும் இல்லையா, அவங்க சைடில் என்ன தப்பு இருக்குது, அவங்க சைடில் என்ன கரெக்டாக தப்பா சரியான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும்ல, ரெண்டு சைடும் பார்க்கணும்ல. ஜிமின் பார்க்குறாங்க, அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருல, நம்ம தான் நினைக்கிறோம் இவ்வளோ பெரிய பாஸ், இவ்வளோ பெரிய ரிச்சான மேன், அவருக்கு என்ன கஷ்டம் இருக்கும் சொல்லிட்டு. ஆனால் எல்லாரோட லைஃப்லையும் பணம் மட்டும் ஒரு விஷயமே இல்லை, அதை தாண்டி நிறைய இருக்குல்ல சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. சரின்ட்டு அப்படி விட்டுறாங்க. இப்போ ஜிமின் வீட்டுக்கு போய் படுக்கிறாங்களே, எப்போவுமே வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா மட்டும் ரொம்ப கலகலன்னு பேசிட்டே இருப்பார். இன்னைக்கு பார்த்து அவருக்கு பேசவே தோணல, டேரெக்டாக போயிட்டு படுத்துறாரு வீட்டில். அப்படியே வந்து பெட்டில் படுத்துக்காங்க. எப்படின்னா அவர் மைண்டு ஃபுல்லாக ஜேகே தான். அவருக்கு அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு. அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. கடவுளே சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாங்க, வேறு எதாவது யோசிக்கணும்னு சொல்லிட்டு முடியல. ஜேகேயோட ஞாபகம், ஜேகே சொன்னது, ஜேகே கன்ஃபர்ஸ் பண்ணதான் ஞாபகம் வருது, ஜேகே கிஸ் பண்ண சொல்லிட்டு இப்படி ஞாபகம் வருது. சரி ஓகே ஒன்று சொல்லிட்டு படுத்துறாரு, தூங்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜிம்மில் இருக்கும் போதே குட் மார்னிங் ஒய்ஃப் அப்படின்னு வருது. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி குட் மார்னிங் ஒய்ஃப் சொல்லி பார்க்குறாங்க. பார்த்து நம்ம ஜேகே தான் அனுப்பி வச்சிருக்காரு. இவர் C1 சர்வ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்னக்கா அங்கே குட் மார்னிங் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காரு. ஜிம்மிக்கு இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு மாதிரி ரீட் பண்ணும்போதே ஒரு மாதிரி ஹாப்பினஸ் இருக்காது. எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ரொம்ப அழகாக அவருக்கு அவர் ஹார்ட்டுக்கிட்ட அவர் ஸ்டமக்கில் ஏதோ பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் பார்க்குறாங்க. அப்படியே எதுவும் சொல்லாமல் அமைதியாக வச்சுருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு ரிப்ளை கூட பண்ணல. அவர் லேட் ஆகுமா, நான் ஆஃபீஸ் கிளம்புறா சொல்கிறாங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ஒர்க் இருக்கு, இம்பார்ட்டன் ஒர்க், நான் கிளம்புறேன் சொல்லி ஜிம் நேரமாக கிளம்பி போயிடுறாங்க. நீங்கள் அவங்க அப்பா கூட போகல, அவர் கேப்ல போயிட்டாரு. டேரெக்டாக ஒரு ஆஃபீஸ் தான் போயிட்டு அவருக்கு ஒரு மாதிரி எப்படின்னாக்கா ஒரு ஸ்டடி மைண்ட்லேயே அவர் இல்லை இப்போ, அதனால ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ ஜேகே உனக்கு நேரமாக வந்திருப்பாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. அன்றைக்கி ஜிம் சாப்பிட கூட வந்துட்டாரு. வந்து ஒரு டேபிள் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான் டேரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ள அவர் கேபினுக்குள்ள வந்துட்டு ஜிம்முக்கு கால் பண்ணுறாங்க. ஜிம் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. சொல்லுங்க சார் சொல்கிறாங்க. கம்பெனி கேபின்னு சொல்கிறாங்க. ஜிம் உள்ள போகிறாங்க. என்ன சார் என்ன சொல்கிறாங்க, ஏன் சாப்பிடல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஏன் ஜிம் சாப்பிடல அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, நீ சாப்பிட்டு கொண்டு தெரியும் வைக்கவா, நீ இவ்வளோ நேரமாக வரவும் மாட்டேன், நீ எப்போதும் அப்பா கூட தான் வருவேன், இன்றைக்கி என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னை பற்றி எப்படி இவ்வளோ சொல்கிறாங்க, நீ டெய்லி என்ன பண்ணுவா, என்ன சாப்பிட, எனக்கு எல்லாமே தெரியும் ஓகேவா, உட்கார சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, உட்கார ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் சார் ஜிம்னு உட்காராங்க. அப்போ ஜேகே தான் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, ஃபுட்டு. ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க, இது நான் வரும்போது வாங்கிட்டு வந்தேன் ஆக்காட்ட சொல்கிறாங்க. இல்லை சார் சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஜிமின் ஆக்காட்ட சொல்கிறாங்க. அது வேண்டாம் சொல்கிறாங்க, ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு வேறு வழி இல்லாமல் ஆக்காட்டுறாங்க. இப்போ ஜேகே பார்த்து ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அழகாக பார்த்துக்கிறாரு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே ரொம்ப அழகாக பார்த்து ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விட்டு அப்படி மவுத்து வைப் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, இனிமேல் தான் சொல்கிறாங்க. பார்த்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, சாப்பிடுங்க சொல்கிறாங்க. ஃபிட் பண்ணி விட முடியுமா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, ஓகே நான் ஃபோர்ஸ் பண்ணல சொல்லிட்டு ஜேகேவே சாப்பிட்டுக்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. எனக்கு ஒர்க்கரை போய் பார்க்கவா சொல்கிறாங்க. போக சொல்கிறாங்க. ஜிம் போயிடறாங்க. இப்போ லஞ்ச் டைமில் ஜிமின் ஜேகே நிம்மி 3 பேர் ஒன்றா சாப்பிடுவாங்க. 3 பேர் சாப்பிட்ருக்காங்க. ஜேகே ஜிம் வந்து பார்க்குறாங்க. ஜிமின் வந்து ஜேகே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அப்படியே சாப்பிட்ருக்காங்க. என்னவோ தெரியல, ஒரு கண்ணு அவரே அறியாமல் பார்த்துட்ருக்கு. இவ்வளோ டேஸ் வந்து ஜேகே அப்படி பார்த்ததே இல்லை. ஜேகே மட்டும் ஜிமின் பார்ப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா ஜிமின் ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. அவர் பார்க்குறது இன்றைக்கி தான் அவர் பார்க்குறாரு. இப்படி தான் நம்ம பார்த்துருப்பார் போல சொல்லிட்டு அவர் பார்க்குறப்போ அப்படி இப்போ வந்து நம்ம லவ்வராக தான் பார்த்துட்ருக்காரா சொல்லிட்டு லவ்வோட பார்க்குறா சொல்லிட்டு அவருக்குமே ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு, தெரியாமல் பார்க்குறாரு. அப்படி கீழே வந்து ஹேண்ட் டவுன் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜேகேக்கு அது பிடிச்சிருக்கு, அவர் பார்க்குறதுலாம். அப்படி ஒரு 1 வீக் படிச்சிடா ஜிமின் பார்க்குறாங்க. 1 வீக்காக ஜேகே மட்டும் தான் மைண்டுக்குள்ள. அவர் என்னமோ உங்கள் அப்பா அம்மா கூட அதிகமாக பேச மாட்டேங்கிறாரு, வேறு எதுவும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாரு. ஒர்க்கு விட்டா அப்படி அவர் ஜேகே ஞாபகமாகவே இருக்குது. இப்போ 1 வீக் ஆஃப்டர் என்ன மேம் ஜேகே தான்டா ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளில போகலாம் அப்படி சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லிட்டாங்க, தெரியும் எப்போ வீக்கெண்ட் நேரம் அப்பா அம்மா கூட தான் போகும் சொல்லிட்டு இன்றைக்கி என் கூட வா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்னு சரி ஓகே சொல்லிட்டு வெளில போய் பார்க்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு இந்த மாதிரி வெளில வந்துடுறாங்க. இப்போ வெளில வந்துட்டு ஜிம்னு ஜேகே தான் வெளில போகிறாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஜிம்னு ஜேகே ஒன்றாவே இருக்காங்க. அவர் எங்கேனாக்கா ரொம்ப எப்படினாக்கா ரொம்ப அமைதியாக இருக்கலாம், அந்த மாதிரி பிளேஸாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அது க்ரௌடான பிளேஸாக கூட்டிகிட்டு போகல, ரொம்ப ப்ரைவேட் பீச்சு, அதுக்கப்புறம் ஒரு பார்க்கு அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பிளேஸாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் உட்காடுறாங்க. உட்காந்து பேசுகிறாங்க. சம்டைம்ஸ் அமைதியாக இருக்காங்க. ஜேகே அப்படி ஜிம்னே பார்த்துருக்காங்க. ஜிம்னு ஜேகே பார்க்குறப்ப
அவர் பார்க்க மாட்டாரு, இவர் பார்க்குறப்ப அவர் பார்க்க மாட்டாரு, இப்படி மாறி மாறி பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க. ஜிம்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிக்க கிட்ட கம்ஃபர்ட்டாகவே மாறுது. அவர் பார்க்கறதுலாம் பிடிச்சிருக்கு. அவர் பார்க்குறாரு. நீங்கள் இப்போவும் நினச்சா எவ்வளோ பேர்னாலும் ட்ரூவாக லவ் பண்ண உங்களுக்கு இருக்காங்க, சில பேர் இருப்பாங்க உண்மையாக. ஆனால் உங்களுக்கு என்னதான் பிடிச்சிருக்கா, ஜிம் நினச்சிருக்காங்க, உங்களுக்கு ட்ரெஸ் தான் பசங்க தெரியலையே சார் ஜிம் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் அப்பா அம்மா உங்களை ஹார்ட் பண்ணுறாரு, என்ன பண்ணுவான் ஜிம் தான் அதையே யோசிக்கிறாங்க. ஏன்னா அம்மா வந்துட்டு எனக்கு எந்த மாதிரி பர்சன் வேணும்னு நினைப்பாங்கன்னு தெரியும். என்னதான் நாங்கள் வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் என்னோட அம்மா வந்துட்டு நான் ஒரு இந்த மாதிரி பர்சன் வேணும் தான் நினைப்பாங்க. ஜிம்முக்கு கஷ்டமாக இருக்குது, நான் எங்கே கூட்டிகிட்டு போய் காமிச்சு உங்களுக்கு தான் ஹார்ட் பண்ணுறேன், என்ன பண்ணுவோம் ஜிம் தான் அதே நினச்சிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு டைம் ஹார்ட்டாக இருக்கீங்க.